கிறிஸ்தேசுக்குள் மிகவும் அன்பாக அழைக்கப்பட்டுள்ள அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் யாருக்கும் கிறிஸ்தேசுக்களான அன்பின் வாழ்த்துக்களை முதலாவது இந்த ஒரு மாலை பொழுதிலே தெரிவித்துக் கொள்கிறோம். விசேஷமாக கூட நம்முடைய தேவன் இந்த ஒரு நாளிலும் கூட நம்மை ஜீவனோடு காப்பாற்றி தொடர்ந்து அவருடைய சத்தியங்களை குறித்து நாம் பார்ப்பதற்கு தேவன் கிருபை தந்திருக்காங்க. இந்த ஒரு நாளிலும் கூட சகோதரர் அறிவித்த வண்ணமாக நம்ம பார்க்க இருக்கிற வேத பாடத்தின் தலைப்பு வந்து பாத்தீங்கன்னா இரண்டாவது உலகத்துக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி முதலாம் உலகத்துல என்ன நடந்ததுன்றத நீங்க என்ன பண்ணணும், எனக்கு சொல்லணும். ஏன் எனக்கு சொல்லணும்? போன வாரம் நான் வரல சப்ஜெக்ட் கேட்க. முதலாம் உலகத்துல என்ன நடந்துச்சுங்க? கேள்வியோட ஆரம்பிச்சோம். தேவனுடைய தெய்வீக திட்டம் முதல்ல ஒரே ஒரு மனுஷனை கொண்டு என்ன பண்ணுச்சுன்னு கேட்டீங்கன்னா துவங்குச்சு. அந்த மனிதனுடைய பேர் தான் ஆதாம். ஆதாமோடு துவங்கின இந்த திட்டம் வந்து பாத்தீங்கன்னா, ஏன் தேவன் மனுஷனை படைச்சாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி இன்னைக்கு அநேக உலக ஜனங்களுக்கு தெரியாத ஒரு கேள்வி. நான் ஏன் மனுஷனா பிறந்திருக்கேன் அப்படிங்கிற கேள்விக்கு பதில் என்ன பண்ணல, யாருக்குமே தெரியல. சோ அந்த கேள்விக்கு உண்டான பதில போன வாரம் நம்ம கண்டுபிடிச்சோம். தேவன் ஏன் மனுஷனை படைச்சார்? சோ கண்டுபிடிச்சிட்டோம்னு சொல்லிட்டேன். பாஸ்ட் டென்ஸ். என்ன கண்டுபிடிச்சோம்? தேவன் ஏன் மனுஷனை படைச்சாருங்க? மல்கியா 2ஆம் அதிகாரத்துல பாக்குறோம் இல்லைங்களா? ஒரு தெய்வ பக்தி உள்ள சந்ததியை வரும்படிக்கு தேவன் என்ன பண்ணாருன்னா மனுஷனே படைச்சார். சோ அப்படி தேவன் படைச்ச ஒரு அருமையான ஒரு திட்டத்தை வந்து ரொம்ப அருமையா நம்ம லாஸ்ட் வீக் பார்த்திருப்போம். அப்படின்னு கேட்டீங்கன்னா, எப்படி ஆதாம கொண்டு வந்து ஏதேன் தோட்டத்துல மன்னிக்கும் ஏதேன் தோட்டத்துல வைக்கும்போது எல்லா விஷயங்களையும் படைச்சிட்டு அதுக்கப்புறம் ஆதாம் கொண்டு வந்தார். கரெக்டுங்களா? அதுக்கு நிறைய எக்ஸாம்பிள் சொல்லலாம். இந்த ஹால்குள்ள நம்ம வந்து உட்கார்ந்தோம். எல்லா செட்டப்பும் ரெடி பண்ண பிறகு நம்ம என்ன பண்ணோம்? லைட் போட்டிருக்கு, ஏசி போட்டிருக்கு, ப்ரொஜெக்டர் எல்லாம் போட்ட பிறகு நம்ம கன்வீனியன்ட்டா வந்து உட்கார்றோம். இது எதுவுமே ரெடி ஆகாத போது நம்மள ஒரு சேர்ல உட்கார வச்சு அப்படி இருக்கும். இதை தேவன் பிளான் பண்றார். ஆதாம் அப்படின்னு ஒரு மனுஷன் அந்த ஏதேன் தோட்டத்துக்குள்ள வரணும்னா மனுஷனுக்கு தேவையான எல்லாத்தையும் படைக்கிறார். சூரியன், சந்திரன், மரம், செடி, கொடிகள், அப்புறம் நீர், பறவைகள், விலங்குகள் எல்லாத்தையும் படைச்சிட்டு இறுதியா என்ன பண்றாருன்னா ஆதாம கொண்டு வந்தார். ஒரே ஒரு டெஸ்ட் தான் வச்சார். இந்த பழத்தை நீ என்ன பண்ணக்கூடாது, சாப்பிடக்கூடாது. நமக்கு தெரியும் எதை பண்ண வேணாம்னு சொல்றோமோ அதை என்ன பண்ணுவோம், கரெக்டா? ஆமா, கரெக்டா பண்ணிட்டார். அதுக்கப்புறம் தேவனுடைய திட்டம் நடந்துட்டு போகுது. சரி, அந்த தெய்வ பக்தியுள்ள சந்ததி ஆதாமுக்குள்ள இருந்து வரும் அப்படின்னு சொல்லி தேவன் எதிர்பார்க்கும் போது பரலோகத்திலிருந்து வந்து கொண்டிருந்த தேவ தூதர்களை சாத்தான் என்ன பண்ணான்னா அங்க வழி விலகி போக பண்ணான். எல்லா தூதர்களையும் கிடையாது, ஒரு சொற்பம் குறிப்பிட்ட தூதர்களை மட்டும். மனுஷகுமாரத்திகளை அவர்கள் திருமணம் செய்து கொண்டு அவர்களுக்கு பிறந்த பிள்ளைகள் வந்து பாத்தீங்கன்னா பேர் பெற்ற பலவான்கள், ராட்சதர்களாக நெப்லிம் இருக்கும் இங்கிலீஷ்ல, அப்படி இருந்தாங்க. தேவன் பாக்குறார், தெய்வ பக்தியுள்ள சந்ததிக்கு பதிலா ஒரு ராட்சத சந்ததி என்ன ஆயிடுச்சு, வந்துருச்சு. அதனால நான் மனுஷனை பறிச்சது எனக்கு எப்படி இருக்குன்னா மனஸ்தாபமா இருக்கு. மனுஷன் உயிரோடு இருப்பது இன்னும் 120 வருஷம். சோ நோவாவை மட்டும் தெரிந்து கொள்றார். நோவாவுடைய மனைவி, அதுக்கப்புறம் அவருடைய 3 பசங்க, அவங்களுக்கு மனைவி. சோ இந்த 8 மட்டும் காப்பாற்றிட்டு மற்ற எல்லா விஷயத்தையும் ஜலப்பணத்தில் என்ன பண்றாருன்னா அழிக்கிறார். இந்த முதலாம் உலகத்துல நோக்கம் நிறைவேறல, தெய்வ பக்தியுள்ள சந்ததி வரல. கடைசியை எப்படி முடிச்சோம்னா 2வது உலகத்திலேயாவது இந்த தெய்வ பக்தி உள்ள சந்ததி வருமா வராதாங்கிற கேள்வியோட என்ன பண்ணோம்னா முடிச்சோம். முதல் உலகம் எங்க ஆரம்பிக்குதுன்னா ஆதாம் முதல் ஜலப்பிரளயம் வரைக்கும், நோவா அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும், ஜலப்பிரளயம் வரைக்கும் நம்ம பார்க்கிறோம். சோ இது லாஸ்ட் வீக் பார்த்துட்டோம் இந்த போர்ஷன். இதுக்குள்ள தெய்வ பக்தியுள்ள சந்ததி வரல, தேவனுடைய திட்டம் நகர்ந்து வர்றதை என்ன பண்ணோம்னா கவனிச்சிருந்தோம். சோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 2வது உலகம். இது ரொம்ப பெரிய காலப்பகுதி, ஏறக்குறைய ஒரு 4000 வருஷம் சரித்திரம் இதுக்குள்ள இருக்கு. சோ இந்த 2ஆம் உலகத்தை 2 பாகமா நம்ம பார்க்க போறோம். இந்த வீக் ஒரு பாகம், அடுத்த வீக் ஒரு பாகம். இந்த 2வது உலகத்திலேயாவது ஒரு தெய்வ பக்தி உள்ள சந்ததி வந்துச்சா, வந்துட்டு இருக்கா, வரப்போகுதான்றத நம்ம பார்க்க போறோம். 2ஆம் உலகம் எங்க ஆரம்பிக்குதுன்னா ஜலப்பிரளயத்துக்கு அப்புறம் இன்னும் இந்த பூமி அழியல இன்று வரை அப்படின்னு நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா போட்டிருக்கோம். சோ இதுக்கப்புறம் ஒரு ஆசீர்வாதமான ஒரு உலகம் இந்த பூமிக்கு வரப்போகுது. அந்த ஆசீர்வாதமான உலகம் வந்து பாத்தீங்கன்னா 3வது உலகம், நம்முடைய ஆண்டவருடைய ராஜ்யம் என்ன ஆக போகுதுன்னா. இதை குறிச்சு வரக்கூடிய நாட்கள்ல அப்படியே ஆறார என்ன பண்ண போறோம்னா நம்ம பார்க்க போறோம். அப்ப 3 உலகங்கள் அப்படிங்கிற தலைப்பை நம்ம கேட்கும்போது நம்ம பைபிளா படிக்கணும்னு சொல்லி நிறைய மெத்தட்ஸ் பார்த்தோம் இல்லைங்களா, அதுக்கு முன்னாடி வரும்.
அதுல எந்த மெத்தட்ல இந்த 3 உலகங்கள் இருக்கிறத கண்டுபிடிச்சோம்? தண்ணி குடிக்கிறதுக்காக பிரேக். எந்த மெத்தட்ல 3 உலகம் இருக்கு அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிச்சோம்? நீங்க டைரி வேணா புரட்டி பாருங்க. வெரி குட். காலங்களை மையமாக வைத்து படிக்கிறது. அப்படின்னா ஒரு வசனம் பைபிள்ல சொல்லப்பட்டிருக்குன்னா எந்த காலம்? இன்னைக்கு சர்ச்சுக்கு ஆடை எடுத்துட்டு போயிட்டு ஆசாரியன்ட்ட கொடுக்குற மாதிரி பாஸ்டர்ட்ட கொடுத்து இதை வச்சுங்க நான் பாவம் பண்ணிட்டேன் அப்படின்னா அவர் எப்படி பாப்பாரு நம்மள? பாப்பார். இந்த ஜலால் பார்ட்டிகள் போறீங்களாமா, அதோடைய விளைவுதான் அப்படின்னு பார்ப்பார். அப்படின்னா எந்த காலத்துல எந்த வசனம் அப்படிங்கறத நம்ம பூர்த்தி பார்க்கணும். அப்போ பேதர் சொல்றார் 3 உலகங்கள் இருக்கிறது என்ன பண்ணாருன்னா சொன்னார். அதுல முதலாம் உலகம் லாஸ்ட் வீக் பார்த்துடும். இப்ப இந்த 2வது உலகம் ஜலப்பிரளயத்துக்கு அப்புறம் நோவாவுடைய குடும்பத்துல இருந்து என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா ஆரம்பமாகுது. சோ அதை குறிச்சுதான் இந்த நாள்ல நம்ம என்ன பண்ண போறோம்னா பார்க்க போறோம். சோ ஆதாரமாக வசன பகுதிகள் நம்ம வாசிக்கலாம். ஆதியாகமம் 7வது அதிகாரம் வசனம் 11 வாசிக்கலாம். ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். நோவாவுக்கு 60 வருஷம் 2ஆம் மாதம் 17ஆம் தேதியாகிய அந்நாளிலே மகா ஆழத்தின் ஊற்றுக்கண்கள் எல்லாம் பிளந்தன, வானத்தின் மதகுகளும் திறவுண்டன. அதாவது இது ரொம்ப அருமையா தேவன் சொல்லியிருப்பார். எப்படி மழை வந்துச்சு? மழை வரல. ஆக்சுவலா வானத்துல 2ஆம் நாள்ல தண்ணீரை கொண்டு போய் என்ன பண்ணாருன்னா மேகத்துல கட்டி வச்சிருந்தாரு. கரெக்டுங்களா? ஆகாய விரிவு உண்டாக கடவுதுன்னு சொன்னா ஒரு வாட்டர் கேனாப்பி அப்படின்னு படிச்சிருப்போம் லாஸ்ட் வீக். அந்த டேம் ஆக்சுவலா மேல டேம் மாதிரி இருக்கு. அந்த மதகுகளை ஓபன் பண்றார். கீழ இருந்தும் தண்ணி என்ன இருக்குன்னா நம்ம போர்வெல் போட்டா தண்ணி வரும் பாருங்க, அந்த மாதிரி பயங்கர போர்ஸ்ல கீழ இருந்து தண்ணி வந்திருக்கு. அந்த தண்ணியில தான் பேலை என்ன இருக்குன்னா மிதந்திருக்கு. வசனம் அப்படிதான் சொல்லுது. இப்ப இந்த வசனத்தை நம்ம ஏன் போடுறோம்னா டைம் லைன் கண்டுபிடிக்கிறோம். நோவாவுக்கு எத்தனாவது வயசுல எந்த மாசம் எத்தனாவது தேதி இது ஆரம்பிச்சதுன்னா 200வது வயசு. இந்த வயசெல்லாம் நம்மளால இமேஜின் மட்டும் தான் என்ன பண்ண முடியும். 60 எட்டுவது எட்டாக்கனியாக இருக்கிற இந்த காலத்துல ஒரு வயசு, அப்புறம் 2வது மாசம், அப்புறம் 17ஆம் தேதி. இப்ப ஸ்டார்ட் ஆகுது. எப்ப முடியுது வாசிக்கலாம். அதுல 13, 14 வசனம். ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் வசனங்கள் 13 மற்றும் 14. அவனுக்கு 600 வயதாகும் வருஷத்தில் முதல் மாதம் முதல் தேதியிலே பூமியின் மேல் இருந்த ஜலம் வற்றி போயிற்று. நோவா பேழையின் மேல் தட்டை எடுத்து பார்த்தான், பூமியின் மேல் ஜலம் இல்லாதிருந்தது. 2ஆம் மாதம் 27ஆம் தேதியிலே பூமி காய்ந்திருந்தது. ரொம்ப கிளியரா இருக்கு. மழை எப்ப நின்றுச்சு? நீங்க டீட்டெயிலா படிச்சீங்கன்னா 40 நாள் மழை வந்துச்சு, 150 நாள் ஜலம் பிரவாகித்தது. ஆர்டரா சீக்வன்ஸ் வரும். அது எப்ப ஆரம்பிச்சது, எப்ப முடிஞ்சது, பூமி எப்ப காஞ்சதுன்னு சொல்லும் பார்க்கும்போது அங்க 600வது வயசு கிளியரா சொல்றாரு. 2ஆம் மாசம் 17ஆம் தேதி. எல்லாம் முடிஞ்ச டைம் என்னன்னா 601வது வருஷம் அதே 2வது மாசம் 17ஆம் தேதி இல்ல, அதுக்கு பதிலா எத்தனாம் தேதினா 27ஆம் தேதி. அப்ப மொத்தம் எத்தனை நாள் ஆயிருக்கு? டைம்லைன் கேட்கலாம். போன வருஷம் ஏப்ரல் மாசம் 17ஆம் தேதி ஆரம்பிச்சது. உதாரணத்துக்கு சொல்றேன். இந்த வருஷம் ஏப்ரல் மாசம் 27ஆம் தேதி முடிஞ்சிச்சுன்னா டைம் லைன் எவ்வளவு? ஒரு வருஷம் 10 நாள். கூட்டினா எத்தனை நாள் வரும்? பைபிள் ஸ்டடின்னு தான் கூப்பிட்டு வந்திருக்கீங்க. எங்களுக்கு வராத மேக்ஸ் என்ன பண்றீங்க? ஏறக்குறைய பாத்தீங்கன்னா ஒரு வருஷம் 10 நாள். ஓகேங்களா? அப்போ ஒரு வருஷம் 10 நாள்ன்றது கிளியரா இருக்கு வசனத்துல. 600வது வயசு 2வது மாசம் 17ஆம் தேதியில ஆரம்பமாகுது. 601வது வருஷம் 2வது மாசம் 27ஆம் தேதியில என்ன ஆகுதுன்னா பூமி காய்ந்திருக்குது நம்ம பார்ப்போம். அப்போ ஒரு வருஷம் 10 நாள். ஒரு வருஷம் 10 நாள்னு சொல்லி பார்க்கும்பொழுது நம்ம கணக்கு போடும்போது 375 நாள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கரெக்டுங்களா? வருஷத்துக்கு எத்தனை நாளுங்க? இது தெரியாம தான் இங்க என்ன பண்ணிருக்கோம் அப்படின்றாங்க. ஆனா 370 நாள் தான் வரும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா பழைய ஏற்பாட்டு காலத்துல வேதம் சொல்லக்கூடிய எல்லா காலங்களும் பாத்தீங்கன்னா மாதத்துக்கு பாத்தீங்கன்னா சரியாக 30 நாள் கொண்ட ஒரு கால அளவு. ஏன்னா சந்திரனை மையமா வச்சுதான் இந்த கால அளவுகளை குறிப்பாங்க. நீங்க நிறைய இடங்கள்ல பார்க்கலாம். இப்ப இந்த நோவாவுடைய பேழையிலே கூட கவனிச்சீங்கன்னா 150 நாள் ஜலம் பிரவாகித்ததுன்னு சொல்லப்பட்டிருக்கும். இந்த 150 நாள் ஜலம் பிரவாகித்தத மாதங்கள்ல சொல்லியிருப்பார். இத்தனாம் தேதி இத்தனாவது மாசம் சொல்லியிருப்பார். நீங்க படிச்சு பாருங்க. 5 மாசம் போட்டிருப்பார். அப்ப 5 மாசத்துக்கு 150 நாள்ல தேவன் கணக்கு சொல்லும் போது மாசத்துக்கு எத்தனை நாள்? 30 நாள்.
அப்ப நீங்க ஏறக்குறைய நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா 370 நாள் கொண்ட ஒரு கால அளவு. இது ஒரு இன்ஃபர்மேஷன் தானே தவிர இதுல பெரிய ஞான அர்த்தமெல்லாம் இல்ல. ஜஸ்ட் நம்ம பைபிள் எப்படி போயிட்டு இருக்குன்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். சோ அருமையான ஒரே ஒரு குடும்பம் மாத்திரம் இப்ப தேவனுடைய கிருபையினால 2வது உலகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துக்கு என்ன ஆகுறாங்கன்னா, அதே இடம் தான். ஒரு புது ஒரு சூழ்நிலைக்குள்ள என்ன பண்றாங்கன்னா வராங்க. சோ இவர்கள் மட்டும்தான் வந்தாங்களா வெளியே? யாரெல்லாம் வந்திருப்பா? ஆஹ் இப்ப நம்ம கண்ணுல பாக்குற என்னென்ன மிருக ஜீவன்கள் கண்ணுல பாக்குறோமோ, என்னென்ன பறவைகள் கண்ணுல பாக்குறோமோ, என்னென்ன ஊரும் பிராணிகள் கண்ணுல பாக்குறோமோ, எல்லா பிராணிகளும் இந்த 2 உலகம் நோவா வெளியே வரும்போது அவைகளும் என்ன இருக்குன்னா வேலையிலிருந்து புறப்பு வந்திருக்கும். நம்ம தேவனுடைய திட்டம் என்னன்னா, ஒரு மனுஷனுக்குள்ள இருந்து ஒரு தெய்வ சந்ததியை என்ன பண்ணணும்? கொண்டு வரணும். இப்ப இந்த திட்டம் இப்ப எங்க போய் நிக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நோவாவுடைய குடும்பத்தின் மீது என்ன ஆகுதுன்னா நிக்குது. ஆதாம் கிட்ட எதிர்பார்த்த அதே விஷயம் ஆதாமுடைய சந்ததியில பின்னாட்கள்ல வந்த நோவாவுடைய குடும்பத்தின் மீது என்ன ஆகுதுன்னா அந்த திட்டம் போக்கஸ் ஆகுது. வாசிக்கலாம். இந்த வசனத்தை இன்னும் 2-3 வாரத்துக்கு நம்ம ஞாபகம் வச்சுட்டே இருக்கும். மல்கியா 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். மல்கியா 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். ம், அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், ம், ஆவி அவரிடத்தில் பரிபூரணமாய் இருந்ததே. ம். உன்னை ஏன் ஒருவனை படைத்தார்? தேவபக்தி சந்ததியை பெறும்படிதானே. பாருங்க, ஒரு தெய்வ பக்தி உள்ள ஒரு சந்ததியை பெரும்படுத்தானே தேவன் என்ன பண்ணாருன்னா மனுஷனை படைச்சார். அப்ப இந்த தெய்வ பக்தி உள்ள சந்ததி நோவாவுடைய குடும்பத்துல இருந்து என்ன வரணும்? வெளில வரணும். சோ எத்தனை பேர் நோவாவுடைய ஃபேமிலியில? 8 பேர். அதையும் நம்ம வசனத்தின் அடிப்படையில் என்ன பண்ணலாம்னா கன்ஃபார்ம் பண்ணிடலாம். ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். ம், அப்பொழுது நோவாவும் அவன் குமாரரும் அவன் மனைவியும் அவன் குமாரரின் மனைவிகளும் புறப்பட்டு வந்தார்கள். அதாவது நோவாவுடைய ஒய்ஃப், நோவாவுக்கு 3 பசங்க. அந்த 3 பசங்களுக்கும் ஒரு மனைவி. அப்ப கிளியரா இருக்கு. ஏறக்குறைய 4 கப்பல் என்ன ஆயிருக்காங்கன்னா வெளில வந்திருக்காங்க. 8 பேர் தேவனுடைய திட்டத்துல என்ன பண்றாங்கன்னா 2ஆம் உலகத்துக்குள்ள கால் எடுத்து என்ன பண்றாங்க? வெளியே வந்தோடனே அவர்கள் செய்த முதல் காரியம் என்ன அப்படின்னு யாருக்காவது ஞாபகம் இருக்குங்களா? கொஞ்சம் வேதத்தை லைட்டா நம்ம பிடிச்சு பார்த்துருப்போம்ல அப்பப்போ. சோ வெளியே வந்தோடனே அவர்கள் செய்த முதல் காரியம் என்னன்னா, தேவனுக்கென்று ஒரு பலிபீடம் கட்டி அங்க என்ன பண்றாருன்னா நோவா பலி செலுத்துற. இப்ப தேவன் அவர்களை எப்படி ஆசீர்வதிக்கிறாருன்னா 8 பேரு தான் இருக்காங்க. தெய்வ பக்தியுள்ள சந்ததி என்ன பண்ணணும்? இந்த 8 பேருக்குள்ள இருந்து வரணும். இமிடியேட்டா தேவன் என்ன பிளஸ் பண்றாருன்னா, நீங்கள் பலுகி பெருகி பூமியை என்ன பண்ணுங்க? நிரப்புங்கள்ன்றார். வாசிக்கலாம். ஆதியாகமம் 9ல 1ஆம் வசனம். ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ம், பின்பு தேவன் நோவாவையும் அவன் குமாரரையும் அழைத்து ஆசீர்வதித்து, ம். நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள். பாருங்க, இந்த பலி செலுத்தின டைம்ல தேவன் சொல்றார், தேவனுடைய பிரசன்னம், நீங்கள் பலுகி பெருகி பூமியை என்ன பண்ணுங்க? நிரப்புங்கள். அப்ப இந்த 8 பேர் மூலமா, அதுல விசேஷமா நோவாவுடைய 3 பசங்க மூலமா இன்னைக்கு இருக்கிற எல்லா சந்ததிகளும் என்ன இருக்காங்க? இப்ப நாம இங்க உட்காந்துருக்கோம் இல்லையா? கண்டிப்பா இந்த 3 பசங்கள் ஏதோ ஒரு சந்ததியில தான் நம்ம என்ன பண்ணிருப்போம்? இருந்திருப்போம். யாரா இருக்கும்னு நினைக்கிறீங்க? அது பார்க்கலாம் பின்னாடி யாரா இருக்குங்க. நம்ம கண்டிப்பா இந்த 3 பேருக்குள்ள இருந்துதான் 2ஆம் உலகத்துல இன்னைக்கு நம்ம எங்க பாக்குறீங்க நீங்க? சுவிட்சர்லாந்துல இருந்து இந்தியா வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா நபர்களும் இந்த சந்ததிக்குள்ள இருந்துதான் ஏதோ ஒரு சந்ததி என்ன இருக்கணும்னா வெளில வந்துருக்கும். சோ இந்த இவர்கள் பலி செலுத்தின உடனே தேவன் ஒரு உடன்படிக்கை போடுவார். இது ஒரு இன்ஃபர்மேஷனா வச்சுக்கலாம். என்ன உடன்படிக்கை போடுவார்? வானவில் இல்லைங்களா? அதுக்கு முன்னாடி வானவில்னு ஒரு விஷயம் இல்ல. ஏன் இல்லைன்னு சொல்லுங்க பாப்போம். டெக்னிக்கலா சொல்லுங்க, சயின்ஸ்ல. அவ்வளவுதான். ஏன்னா அது வரைக்கும் மழையே இல்ல. மழைன்னு ஒரு விஷயம் வந்தாதான் மேகத்துல அந்த வானவில் என்ன பண்ணும்? அப்ப முதல் முறையா தேவன் உடன்படிக்கை போடுறாரு. ஆக்சுவலா வானவில் வந்து பாத்தீங்கன்னா சர்க்கிள், ரவுண்டு. இது கிடையாது, ஹாஃப் சர்க்கிள் கிடையாது. நம்ம பார்க்கும்போது ஹாஃப் சர்க்கிள் தான் தெரியும். ஆக்சுவலா வானவில் ஒரு உடன்படிக்கைக்கு அடையாளம். அது வந்து ரவுண்டு. இன்னைக்கு கூட நிறைய உடன்படிக்கை பண்றாங்க உலகத்துல. என்னெல்லாம் பண்றாங்க உடன்படிக்கை? ஒரு க்ளூ கொடுக்குறேன். மனுஷன் அந்த ஒரு நாள்ல ரொம்ப சந்தோஷமா இருப்பான். அந்த ஒரு நாள்ல மட்டும். பாருங்க சகோதரர் வருத்தமா சொல்றார். சும்மா சொன்னேன். எல்லா நாளும் சந்தோஷமா இருப்போம். மேரேஜ்ல ஒரு உடன்படிக்கை போடுறாங்க. ரிங் போடுவாங்க ஃபிங்கர்ல, தாலி கட்டுவாங்க. இது எல்லாமே நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு கம்ப்ளீட்டான ஒரு சர்க்கிள் மாதிரி தான் இருக்கும். ஏன் இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் டைப்ல அல்லது முடிவில்லாத ஒரு விஷயம்னா, அந்த உடன்படிக்கை அப்படின்னா அது முடிவே இருக்கக்கூடாது.
நீங்க ஒரு ரிங் எடுத்துட்டீங்கன்னா கார்னரே கிடையாது. அந்த மாதிரி உடன்படிக்கை செய்யக்கூடியவங்க என்றென்றும் முடிவில்லாம என்ன பண்ணும் சந்தோஷமா நடுவுல முடிச்சுக்க கூடாது உடன்படிக்கை அப்படிங்கறது அடையாளம். இந்த தேவன் நீங்க வானவில் கொடுக்கிறார், நீங்கள் பழுகி பெருகி என்ன பண்ணுங்க பூமிய நிரப்புங்கன்றாரு. இப்ப கேள்வி, இன்னைக்கு உலகத்துல இருக்கிற எல்லா மக்களும் இதாவது 2ஆம் உலகத்துல தான் இருக்கிறோம், இந்த சந்ததி தானா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா பைபிள் என்ன பதில் சொல்லுதுன்னா ஆமா அப்படின்னு சொல்லி வாசிக்கலாம். ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 18 மற்றும் 19. வசனங்கள் 18 மற்றும் 19. ம், பேழையிலிருந்து புறப்பட்ட நோவாவின் குமாரர் ம், சேம், காம், யாப்பேத் என்பவர்களே. ம், காம் கானானுக்கு தகப்பன். ம். இம்மூவரும் நோவாவின் குமாரர். இவர்களாலே பூமி எங்கும் ஜனங்கள் பரம்பினார்கள். கிளியரா தேவன் பேசுறார் நம்ம கிட்ட. இவர்களாலே பூமி எங்கும் ஜனங்கள் என்ன பண்ணாங்க. அப்ப இன்னைக்கு பார்க்கிற கோடான கோடி மக்கள் இந்த 3 பேருடைய ஒரு டிஃபரன்ஸா தான் என்ன பண்ணணும்னா இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. அதுதான் அதிக வாய்ப்பு இல்லை, அவங்கதான் அப்படின்னு பாக்குறோம். இப்ப அடுத்த கேள்வி, இந்த 3 பேர்ல யாரு மூத்தவர், யாரு இளையவர்? யாரு சொல்றாங்க? யாரு காம்? எப்படி சொல்றீங்க காம்? அவர் ரொம்ப காமா இருக்காருங்க அப்படின்றீங்க. ஏன்? சேம், காம், ஜாஃபெத். எப்பவுமே முதல்ல வர்ற பேர் என்ன பண்ணுவோம்? அண்ணன் அப்படிம்போம். இல்லைன்னா கடைசியா வரவர் என்ன பண்ணுவோம்? அண்ணன் சொல்லுவோம். நீங்க ரெண்டுக்கு நடுவுல என்ன பண்ணிருக்கீங்க? காம் அண்ணன் இருக்கீங்க. பட் பரவாயில்ல, நம்முடைய திங்கிங் காம் தான் மூத்தவரா இருக்கும்னு நம்ம பிரியப்படுறோம். பட் தேவன் என்ன பதில் சொல்றாருன்னு பாக்கலாங்களா? காம் தான் எல்லாத்துக்கும் இளையவர். இருக்கிறதுலே கடைக்குட்டி யாருன்னா காம். என்ன பிரதர் சொல்றீங்க அப்படின்னா நம்ம சொல்லல, தேவன் சொல்றாரு. ஆதியாகமம் 10ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். ஆதியாகமம் 10ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். ம், சேமுக்கும் பிள்ளைகள் பிறந்தார்கள். ம், அவன் ஏபேருடைய சந்ததியார் எல்லாருக்கும் தகப்பனும் ம். மூத்தவனாகிய யாப்பேத்துக்கு தம்பியுமாய் இருந்தான். பாருங்க, ஃபர்ஸ்ட் சேம், இதுல யாரு மூத்தவர் அப்படின்னு பார்க்கும்போது கிளியரா சொல்றாரு, சேமுக்கு பிள்ளைகள்லாம் பிறந்தாங்க. கடைசி வார்த்தை கவனிங்க, அவன் யாப்பேத்துக்கு என்னவா இருக்காரு. அப்போ யாப்பேத்து பெரியவர், யாப்பேத்துக்கு அப்புறம் யாருன்னா சேம். காம் பத்தி இந்த வசனத்தை வரல. ஆனா காம் யாருன்னா 3ஆவதா பிறந்த ஒரு மகன். அது எப்படிங்கிறத நம்ம வசனத்துல என்ன பண்ணலாம்னா கன்ஃபார்ம் பண்ணலாம். இந்த அடுத்து என்ன நடக்குதுன்னா 2ஆம் உலகத்துக்குள்ள வந்தாச்சு குடும்பம். நோவாவுடைய வேலை என்னன்னா அக்ரிகல்ச்சர். அவரு திராட்சரசம் என்ன பண்ணாருன்னா பயிரிட்டார். திராட்சரசம் பயிரிட்ட பிறகு அந்த திராட்சரசம் என்ன பண்ணுவாங்கன்னா வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா அனுதின வாழ்க்கையில பயன்படுத்துவோம். இதே போல நோவா ஒரு நாள் திராட்சரசம் எடுத்து என்ன பண்றாருன்னா குடிக்கிறாரு. நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. குடிச்சோன்னு என்னாச்சு? குடிச்சோன்னு அவரு நிலை தடுமாறுறார். அது போதை மாதிரி நிலை தடுமாறுறாரு. தன் வஸ்திரம் விலகி என்ன ஆகுறாருன்னா கிடக்குறாரு. இப்ப இந்த காட்சியை முதல்ல யார் பாக்குறாங்கன்னா காம். அவர் பாக்குறாரு. பார்த்துட்டு தன்னுடைய சகோதரர்கள்கிட்ட என்ன பண்றாங்கன்னா 2 பேருக்கிட்ட சொல்றாரு. அந்த 2 சகோதரர்கள் சேம் மற்றும் யாப்பேத் என்ன பண்றாங்கன்னா தன் தகப்பனுடைய நிர்வாணத்தை காணாமல் அவங்க அந்த நிர்வாகத்தை என்ன பண்றாங்கன்னா தவறு. ஆனா காம் என்ன பண்ணாருன்னா இந்த செயல்பாடு காம் பண்ணிருக்கணும். ஆக்சுவலா தன் தகப்பனுடைய நிர்வாணத்தை பார்த்துட்டு சொன்னனால நோவாக்கு பயங்கர கோபம். காம என்ன பண்றாருன்னா சபிக்கிறாரு. காம சபிக்கிறாருன்னா காமுடைய பையன் கானான் அவரையும் என்ன பண்றாருன்னா சபிக்கிறார். இப்ப கேள்வி, எப்படி நோவா திராட்சரசம் மதுவா மாறுச்சு? இதுக்கு டெக்னிக்கலா ஒரு இன்ஃபர்மேஷன் வேணும்ல. ரொம்ப சிம்பிள். இது வரைக்கும் மழை வரல. 1ஆம் உலகம் முடியும் போது மழை வந்துச்சு. மேல இருக்கிற தண்ணி எல்லாம் என்னாச்சு? வந்துருச்சு. அப்ப மேல தண்ணீர் படலம் இருக்கிற வரைக்கும் சூரிய வெளிச்சம் எப்படி பட்டிருக்குன்னு கேட்டீங்கன்னா பூமியில ஒரு மிதமான ஒரு ஹீட். நம்ம ஊர் ஹீட்ல நம்ம ஊர்ல இது விண்டரா சம்மரான்னு தெரியாம என்ன பண்ணிருக்கோம், வாழ்ந்துட்டு இருக்கோம். இடத்துல இப்ப குளிர் அடிக்கணும் கொஞ்சமாவது, வெளியே போனா முடியல. என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு மிதமான ஒரு வெப்பம், ஒரு 22 டிகிரி ஏசி வச்சா எப்படி இருக்கும்? ஃப்ரிட்ஜ்ல இருக்கிற கண்டிஷன் மாதிரி 1ஆம் உலகம் இருந்துச்சு. பட் 2ஆம் உலகத்துக்கு வரும்போது மேல இருக்கக்கூடிய வாட்டர் சோர்ஸ் எல்லாம் வந்துருச்சு. சூரிய வெப்பம் நேராக பட ஆரம்பிக்குது. திராட்சரசம் ரொம்ப நாளா திராட்சரசம் என்ன ஆகாது, அது என்ன ஆகுதுன்னா அடுத்த ஃபார்முக்கு என்ன ஆகுதுன்னா மாறுது. இது முதல் அனுபவம் நோவா என்ன பண்றாருன்னா பெற்றுக்கொள்றாரு. ஓ, இவ்வளவு நாள் ஆச்சுன்னா இது என்ன ஆயிருது இப்போ 2ஆம் உலகத்துல மதுவா மாறிடுதுன்னு சொல்லி. சோ இந்த சூழ்நிலையில காம் செய்த இந்த ஒரு தவறுன்னு சொல்றது என்னன்னா தன் தகப்பனுடைய நிர்வாணத்தை அவர் என்ன பண்ணிருக்கணும்,
மூடி இருக்கும். இவன் நோவா புத்தி தெரிஞ்சு எந்திரிச்சு தெரிஞ்சு கேள்விப்பட்டு தன்னுடைய இளைய குமாரன் காம என்ன பண்றாருன்னா சபிக்கிறார். வாசிக்கலாம். ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் வசனம் 25 முதல்ல வாசிக்கலாம். ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். ம், கானான் சபிக்கப்பட்டவன் ம். தன் சகோதரரிடத்தில் அடிமைகளுக்கு அடிமையாயிருப்பான் என்றான். பாருங்க, கானான்கிறவரை வேற யாரும் இல்ல, காமுடைய பையன். இப்ப காமுடைய சந்ததியை சபிக்கிறார். எப்படி சபிக்கிறார்னா, கானான் சபிக்கப்பட்டவன் தன் சகோதரர் இடத்தில் அடிமைகளா இருப்பான். கானான்ற அடையாளத்தை நீங்க காம்னு வச்சுங்க. காம் சார்பா பேசப்படுது. அப்ப தன்னுடைய சகோதரர்கள் 2 பேர் இருக்கிறாங்க இல்லையா? யாரு? சேம், யாபேத். இவங்களுக்கு எப்பொழுதும் காமுடைய சந்ததி என்னவா இருப்பாங்க? அடிமையா இருப்பாங்க அப்படின்னு சொல்றாரு. அடுத்து அதுல 9:18 வாசிக்கலாம். 18ஆம் வசனம். ம், பேழையிலிருந்து புறப்பட்ட நோவாவின் குமாரர் ம், சேம், காம், யாப்பேத் என்பவர்களே. ம். காம் கானானுக்கு தகப்பன். கிளியர். ஏன் மேல கானான் போட்டிருக்கு பார்த்தா கீழே ரெஃபர் பண்றார். காம் கானானுக்கு என்னவா இருக்காரு? இப்போ இன்னும் காம் தான் கடைசி பையன்றதை கண்டுபிடிக்க போறோம். இங்க என்ன நடக்குதுன்னா, ஒரு தவறுனால காம் சந்ததி என்ன ஆகுது? சபிக்கப்படுது. சரி, ஓகே. காம் சந்ததி சபிக்கப்படுது. ஒரு குழு கொடுத்துட்டாரு. அடுத்து 2 பேர் இருக்கிறாங்க. யாருங்க? சேம், ஜாபேத். இப்ப சேம் உடைய சந்ததி எப்படி இருக்கும்? வாசிக்கலாம். ஆதியாகமம் 9:26. 26ஆம் வசனம். சேமுடைய தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கானான் அவனுக்கு அடிமையாயிருப்பான். கிளியரா சொல்றாரு. சேமை பத்தி சொல்லும்போது சேமுடைய தேவனாகிய கர்த்தருக்கு, அப்ப இந்த 3 பசங்கள்ல ரொம்ப ஒரு தெய்வ பக்தி நிறைந்த ஒரு குரூப் எதுக்குள்ள இருந்துதான் வருவாங்கன்னு தேவன் சொல்றாருன்னா, சேம் என்னும் சந்ததிக்குள்ளதான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவர் சொல்றார், சேமுடைய தேவனாகிய கர்த்தருக்கு என்ன உண்டாவதாக அப்படின்னா, ஒரு கடவுள் பக்தி நிறைந்த ஒரு சந்ததி யாருன்னா சேமுடைய வம்சம். வசனம் சொல்றார், கானான் அவனுக்கு என்னவா இருப்பான்? ஏன்னா கானான் சபிக்கப்பட்ட ஒரு குரூப். அடுத்தது 3வது யாபேத் எப்படின்னு பாருங்க. அதே ஆதியாகமம் 9:27. 27ஆம் வசனம். ம், யாப்பேத்தை தேவன் விருத்தியாக்குவார். அவன் சேமுடைய கூடாரங்களில் குடியிருப்பான். கானான் அவனுக்கு அடிமையாயிருப்பான் என்றார். clear-ஆ வசனம் இருக்கு. இப்ப யாபேத்தை பத்தி சொல்லும் போது யாபேத் ரொம்ப விருத்தி ஆவார். சேமுடைய கூடாரத்துல என்ன பண்ணுவாரு? இப்போ யாபேத்துங்கிற ஒரு சந்ததி கொஞ்சம் டாமினேஷன் இருக்கும் போல இருக்கு. சேமுடைய சந்ததி இருக்கக்கூடிய இடத்துலயும் அவன் என்ன பண்ணுவான்? வந்து டென்ட் போடுவான். அதே போல யாபேத்துக்கும் யார் அடிமைனா? காம் என்னும் கானானுடைய சந்ததி அப்படிங்கிறார். அப்ப 3 சந்ததி. ஒரு சந்ததி சபிக்கப்பட்டது. ஒரு சந்ததி வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கடவுள் பக்தி நிறைந்த ஒரு குரூப். இன்னொரு சந்ததி, இந்த 2 சந்ததியுமே டாமினேட் பண்ற அளவுக்கு என்ன வாங்கினா பரம்பி. இந்த 3 சந்ததியிலதான் இன்னைக்கு ஒட்டுமொத்த உலக மக்களே இருக்கணும். இப்ப இதுல நாம எந்த சந்ததின்னு என்ன பண்ணோம்? கண்டுபிடிக்கும். பாருங்க, இவங்கதான் பேழையிலிருந்து புறப்பட்ட நோவாவின் குமாரர் சேம், காம், யாபேத். ஒரே ஒரு க்ளூ கொடுக்கிறார். கானான் எல்லாத்துக்கும் என்னவா இருக்கிறாங்க? அடிமையா இருக்கிறாங்க. சேம்குள்ள தெய்வ பக்தி இருக்கு. யாபேத்தையும் அவங்க 2 பேரையும் கொஞ்சம் டாமினேட் பண்ற ஒரு பவர்ல இருப்பார். சோ இதை வச்சு கிளியரா இன்னைக்கு நம்ம அழகா நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம்னா, இன்னைக்கு ஒட்டுமொத்த உலக மக்களை 3ஆ பிரிக்கலாம். 3 பார்ட்டா பிரிக்கலாம். ஒண்ணு யூரோப். யூரோப்னா ஐரோப்பா நாடுகள். அடுத்து இன்னொன்னு ஆப்பிரிக்கா. ஆப்பிரிக்கா நாடுல ஒரு கண்டம். ஆப்பிரிக்கா தேசம். இன்னொன்னு மிடில் ஈஸ்ட். மிடில் ஈஸ்ட் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல இருந்து, இல்லைங்களா? சோ இதுல எந்த இடத்துல தெய்வ பக்தி அதிகமா இருக்கு? யூரோப்புக்கு எக்ஸாம்பிள் சொல்றேன். நீங்க இங்கிலாந்து போன்ற இடங்கள் அப்படி எடுத்துக்கங்க. லண்டன், பாரிஸ் அப்படி எடுத்துக்கங்க. ஆப்பிரிக்கான்றது நீங்க வந்து எடுத்துக்கங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய எத்தியோப்பியா அந்த மாதிரி நாடுகள் எல்லாம். மிடில் ஈஸ்ட்ன்றது இன்னைக்கு இருக்கக்கூடிய அரபு நாடுகள், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரேல் தேசம், இந்த இடம்லாம் மிடில் ஈஸ்ட். இதுல எந்த இடத்துல கடவுள் பக்தி கொஞ்சம் அதிகம்? யார் கடவுளுங்கிறது 2வது. கடவுள் பக்தி நிறைந்த ஒரு குரூப் எங்கதான் இருக்கிறாங்கன்னா இந்த ஏசியா பகுதியில மிடில் ஈஸ்ட்ல தான் இருக்கிறாங்க. அதே போல யார் ரொம்ப டாமினண்டா இருக்கிறாங்க உலகத்திலேயே? பவர்ல ஓகே, நான் சொல்றது விருத்தி ஆகுறதுல, சந்ததிகள் விஷயத்துல. ஒட்டுமொத்த யூரோப் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கும் தொழில் வளத்துல, இன்னைக்கும் எக்கனாமில யாருதான் மேல இருக்கிறாங்கன்னா இன்னைக்கு இருக்கிற யூரோப்பியன்ஸ். யாரு ரொம்ப அடிமைத்தனத்துக்குள்ள இருக்கிறாங்கன்னா ஆப்பிரிக்கன்ஸ். இந்த 3 சந்ததி
எங்க இருந்து எப்படி பிரிஞ்சிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது மோஸ்ட்லி இதுதான் பாசிபிள் இன்டர்பிரேஷன் இருக்கு. 3 பேரு. ஒண்ணு ஜாபேத் என்னவா இருக்காருன்னா, யூரோப்பியர்களா என்ன ஆகுறாங்கன்னா பரம்புறாங்க. சேமுடைய சந்ததி என்னவா மாறுறாங்கன்னா, ஏசியா கீழே மிடில் ஈஸ்ட் இருக்கு பாருங்க. அந்த அந்த இடங்கள்ல பரம்புனதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. பாமுடைய சந்ததி இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆப்பிரிக்கா. சோ கிளியரா பாக்குறோம். அடிமைகளுக்கெல்லாம் அடிமைன்னு பார்க்கும்போது இன்னைக்கும் அநேக ஆப்பிரிக்கர்கள் என்னவாதான் வச்சிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, பணத்துக்கு என்ன பண்ணுவாங்க? விற்பாங்க. அப்ப கிளியரா அன்னைக்கு சொன்ன ப்ராபசி இன்ன வரைக்கும் நம்மளால என்ன பண்ண முடியுதுன்னா, கண் கூட பார்க்க முடியுது. கேள்வி என்னன்னா, நாம எந்த குரூப்ல? இந்தியா. இந்தியாவை யாப்பேத்துன்னு சொல்ல முடியாது. சேமுன்னு என்ன பண்ண முடியாது? சொல்ல முடியாது. காமுன்னு என்ன பண்ண முடியாது? சொல்ல முடியாது. இன்ஃபேக்ட் நம்ம யாருன்னு கேட்டீங்கன்னா, சேமும் காமும் சேர்ந்த ஒரு கலப்பினங்கள் இருக்கக்கூடிய இடமாக தான் இந்தியா என்ன பண்ணலாம்னா கன்சிடர் பண்ணலாம். என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஜெனரலா பார்க்கும்போது நம்ம சேமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றோம். பட் அக்யூரேட்டா இவங்க தான் நம்ம சொல்ல முடியாது. பட் ஓரளவுக்கு நிறத்திலிருந்து எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா, இது எல்லாமே என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா, பொருந்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. சோ நம்ம கிளியரா பாக்குறோம். இந்த 3 சந்ததிகள் தான் இன்னைக்கு உலகம் எங்கும் என்ன இருக்காங்கன்னா பரம்பி இருக்காங்க. தேவன் சொன்னது இன்ன வரைக்கும் என்ன ஆயிட்டு இருக்கு? நடந்துட்டு இருக்கு. அதுல நிறைய பேர் குடிபெயர்ந்திருக்காங்க, இடம் பெயர்ந்திருக்காங்க, அதெல்லாம் ஓகே. பட் இன் ஜென்ரலா நம்ம பார்க்கும்போது இந்த 3 குரூப் தான் இன்னைக்கு என்னவா இருக்கிறாங்கன்னா உலகம் முழுக்க இருக்காங்க. சோ இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, நாட்கள் நகருது. ரொம்ப க்ளோஸா இருந்த இந்த உலகம் அப்படியே என்ன ஆகுறாங்கன்னா எக்ஸ்டெண்ட் ஆகுறாங்க. வாசிக்கலாம். ஆதியாகமம் 10ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். ஆதியாகமம் 10ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். ம், ஏபேருக்கு 2 குமாரர் பிறந்தார்கள். ம், ஒருவனுக்கு பேலேகு என்று பேர், ம். ஏனெனில் அவனுடைய நாட்களில் பூமி பகுக்கப்பட்டது. இங்க நமக்கு தேவையான வார்த்தை முதல் பகுதி. அவனுடைய நாட்களில் பூமி என்னாச்சு? நம்ம நல்லா கவனிக்கலாம். பூமி என்ன இருக்குன்னா அப்படியே விரிவடைஞ்சிருக்கு. இன்னைக்கு நம்ம எடுத்துக்கலாம். நம்ம ஒரே லேண்ட்ல நம்ம ஒரு 50 பேர் இப்படி உட்காந்துருக்கோம். இந்த தரை பரப்பு அப்படியே விலகி நடுவுல கடல் வந்துச்சுன்னா அப்படி இருக்கும். ஆக்சுவலா முதல்ல எப்படி இருந்திருக்குன்னா, ஒட்டுமொத்த உலகமே ஒரே தரைப்பரப்பளவு கொண்ட ஒரு உலகமா இருந்திருக்கு. நடுவுல கடல்லாம் கிடையாது. கடல் சுத்தி இருந்திருக்கு. பட் நாளடைவுல என்ன இருக்குன்னா, கண்டங்கள் நகர்ந்திருக்கு. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்க 1ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸ்லாம் அப்படியே கொஞ்சம் என்ன பண்ணுங்க ஸ்கூல்லாம். கான்டினென்டல் ட்ரிஃப்டிங். கண்டங்கள் என்ன இருக்கு? நகர்ந்திருக்கு. இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இந்த மேப்பை பாருங்க. என்ன ஞாபகம் வருது? நம்ம ஸ்கூல்ல கலர் அடிச்சது ஞாபகம் வரும். நம்ம பையனுக்கு வாங்கி கொடுத்தது ஞாபகம் வரும். அது கடைக்கடையா போனதும் என்ன ஆகும்? ஞாபகம். பாருங்க, இந்த பகுதிய நீங்க நல்லா கூர்ந்து கவனிச்சீங்கன்னா, இது ஒன்றோட ஒன்று அப்படியே நம்மளால பசில் மாதிரி ஜாயின் பண்ண முடியும். இது இருக்குங்களா இந்த பகுதி? தெரியலையா? ஓகே. இந்த பகுதி இருக்கா? இந்த ப்ளூ கலர் பகுதி. இது அப்படியே கொண்டு வந்து இந்த எல்லோல என்ன பண்ணலாம் தெரியுங்களா? பாயிண்ட் இருக்கு பண்ணிக்கலாம். இந்த பகுதிய, இந்த கார்னரை அப்படியே கொண்டு வந்தீங்கன்னா இந்த இடத்துல ஒட்டலாம். ஓகேங்களா? இங்க இருக்கிற பகுதிய அப்படியே கீழே இழுத்துட்டு வந்தீங்கன்னா இந்த இடத்தோட என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா ஜாயிண்ட் ஆகும். இங்க இருக்கிற பகுதியை அப்படியே மேல கொண்டு வந்தீங்கன்னா ஓகே. ஆக்சுவலா இன்னைக்கு இப்படி இருக்கு. இன்னைக்கு இப்படி இருக்கு. நடுவுல வந்து பாத்தீங்கன்னா அட்லாண்டிக் பெருங்கடல், இந்திய பெருங்கடல், அதெல்லாம் கொஞ்சம் அப்படி ஸ்கூல் ஞாபகம் வரும் இந்த மேப் எல்லாம் பார்க்கும்போது. இந்த பெருங்கடல்கள நடுவுல ஓடுற மாதிரி இருக்கு இன்னைக்கு. ஆக்சுவலா இன்னைக்கு இப்படி இருக்கு. ரொம்ப நாள் முன்னாடி 2ஆம் உலகம் ஆரம்பத்துல இந்த உலகம் எப்படி இருந்திருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆப்பிரிக்கா, இந்தியா எங்க இருக்கு பாருங்க. அதே போல நார்த் அமெரிக்கா, யூரோப்பா, இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இப்ப இப்படி பாக்குறோம். பட் அங்க பேலேகு நாட்கள்ல பூமி பழுக்கப்பட்டதுன்னு சொன்னார் பாருங்க. அதுக்கு முன்னாடி ஒரே கரை பரப்பளவு கொண்ட உலகம் அதான் இருந்திருக்கும். நாட்கள் நகர நகர சீதோஷ நிலை மாறுது. கண்டங்கள் என்ன ஆகுதுன்னா நகருது. இதுக்கு வந்து கிளியரா இன்னைக்கு சயின்ஸ் என்ன பண்ணுதுன்னா விட்னஸ் கொடுக்குது. சோ இப்படியே காலங்கள் நகருது. பாடத்தை எதுக்காக பார்த்துட்டு இருக்கோன்றது மறந்துடக்கூடாது. இன்ஃபர்மேஷன் எல்லாம் பார்க்கும்போது பாடத்தை ஏன் பார்த்துட்டு இருக்கோம்? தெய்வ பக்தியுள்ள சந்ததி 2ஆம் உலகத்துல வந்துச்சா? 8 பேர் ஆரம்பிச்ச உலகம் அப்படியே கூட்டம் என்ன ஆகுதுன்னா பெருக ஆரம்பிக்குது. நிறைய பேர் வராங்க. கடவுள் நிறைய பேரை தொடர்பு கொள்ளல. அதுக்கப்புறம் எல்லாம் சோழம் போயிட்டாங்க. ரொம்ப நாளா தேவனுடைய தொடர்பே இல்லாம இருந்துச்சு அந்த பூமியில நோவாக்கு அப்புறம். ஏன்னா பைபிள் ரொம்ப சைலண்ட். திடீர்னு ஒரு நாள் கடவுள்
ஒரு மனுஷன் என்ன பண்றாருன்னா தொடர்பு கொள்றாரு. அந்த மனுஷன் 2ஆம் உலகத்திலே மிக சிறந்த ஒரு மனுஷன். யாருங்க? அவருதான் பிரதர் மோசே அப்படின்றீங்க இல்லையா? மோசைக்கு முன்னாடி ஆளே இல்லையா? இப்ப பாருங்க, இதான் ஜீனியாலஜி. யாப்பேத்துடைய சந்ததி, காமுடைய சந்ததி, சேமுடைய சந்ததி. இதுல எந்த சந்ததியை தேவன் அதிகமா விரும்பி இருப்பார் நீங்க நினைக்கிறீங்க? உங்களுக்கு 3 பேர்த்த பத்தி படிக்கும்போது ஒரு சந்ததிக்கு மட்டும் சேமுடைய நானே சொல்லிட்டேன் பாரு, தேவனாகிய கர்த்தருக்கு சேமுடைய சந்ததி தேவன் ரொம்ப லைக் பண்றார். இந்த சேமுடைய சந்ததியில பேராவுக்கு பிறந்த ஒரு குமாரன் இருந்தார். அவர் பேர் தான் ஈசாக்கு. அப்படியா? அவர் பேர் தான் ஆபிரகாம். இது வரைக்கும் தொடர்புகளவே இல்ல தேவன் யாரையும். திடீர்னு ஒரு நாள் தேவன் ஒரு மனுஷனை தொடர்பு கொள்றார். அவர் பேர் வந்து பாத்தீங்கன்னா ஆபிரகாம். ஆபிரகாம் தேவன் என்ன சொன்னார்? எத்தனை டைம் வாக்குத்தத்தம் வாங்கும் போதெல்லாம் ஆபிரகாம் பேர் சொல்லி என்ன பண்ணிருக்கோம்? அட்டைய உன்னை வாழாக்காமல் என்ன பண்ணுவேன்? இஸ்ரேல் ஜனத்துக்கு சொன்னது. அப்புறம் உன் சிந்ததிக்கு நான் என்ன பண்ணுவேன்? அப்ப ஒருபோது இவரை நீங்க என்ன பண்ணக்கூடாது? மறக்கவே கூடாது. வாசிக்கலாம். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசி. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கர்த்தர் ஆபிராமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு இப்ப தேவன் ஆபிரகாம் என்ன பண்றாருன்னா பேசுறாரு. என்ன பேசுறாருன்னா, நீ உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் எல்லாத்தையும் விட்டுட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ அப்படிங்கிறார். எங்க இருக்காருன்னா ஆபிரகாம், ஆபிரகாமுடைய ஊர் பேர் வந்து பாத்தீங்கன்னா ஆபிரகாம். நம்ம ஊர் பேர் என்ன? காஞ்சிபுரம். மேல் காஞ்சியா கீழ் காஞ்சியா எனக்கு தெரியாது. மிடில் காஞ்சி. ஓகே, புதுசா இருக்கு. ஆபிரகாம் ஊர் என்னும் கல்தேய பட்டணத்துல என்ன பண்ணாருன்னா, மெசபத்தோமியான்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. ஊர் என்னும் கல்தேய பட்டணம், அங்க வாழ்ந்துட்டு இருந்தார். இதுல தேவன் சொல்றார், நான் காண்பிக்கும் தேசத்துக்கு என்ன பண்ண? உடனே என்ன பண்ணாரு? போனார். தேவன் சொல்றார், நீ போனா இப்பதான் வாக்குத்தத்தம் ஞாபகம் வரும். நான் உன்னை என்ன பண்ணுவேன்? பெரிய ஜாதியாக்கி. வாசிக்கலாம் 2-3 வசனம். வசனங்கள் 2 மற்றும் 3. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். ஆமா, எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கு. ஜனவரி 1 மிட் நைட் 12 மணி அளவில் ஒரு அட்டை என்ன பண்ணும் நமக்கு? பாவம் ஆபிரகாம் சொல்றப்ப அது எனக்கு கொடுத்ததுப்பா, நீங்க என்ன பண்றீங்க? வாங்க. ஆபிரகாம் இருந்தா நமக்கும் பொருந்தும். அவர் சொல்றார், உன்னை என்ன பண்ணுவோம்னா நீ ஆசீர்வாதமா இருப்பாய், உன் பேரை பெருமைப்படுத்துவேன். வாசிங்க அடுத்து. 3ஆம் வசனம். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்கு ஆசீர்வதிக்கப்படும் என்றார். ஒரே ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கிறார், நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ. இதெல்லாம் நான் என்ன பண்ணுவேன்? அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தேவன் மீது நமக்கு விசுவாசம் இருக்கா? இன்னைக்கு நைட் போய் தூங்கும் போது கனவுல தேவன் என்ன பண்றாரு? நம்ம கிட்ட கனவுல பேசுவாராங்கிறது அது அடுத்த கேள்வி. பேசுறாருன்னு வச்சுக்கோங்க. நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ அப்படிங்கிறாரு. என்ன பண்ணுவோம்? என்ன தெரியுங்களா? அடுத்த கேள்வி வைப்போம். சரி, போற ஊரு காஞ்சிபுரத்தோட நல்லா இருக்குமா? குழுன்னு இருக்குமா? நிறைய கண்டிஷன் போடுவோம். கரெக்டுங்களா? இங்க இருந்து ஏதாவது ஆந்திரால ஒரு ரூரல் ஏரியாவுக்கு போக சொல்றாரு, போவோமா? ஆண்டவரே, நான் கிறிஸ்தவனே கிடையாது தெரியுங்களா? இப்ப வந்து சமீபமா தான் பைபிள் என்ன பண்ணிட்டு இருக்கேன், படிச்சுட்டு இருக்க பாருங்க. பக்கத்து வீட்டுல ரொம்ப வருஷமா கிறிஸ்தவனா இருக்காரு அப்படின்னு அப்படியே மைண்ட் போகும். பட் ஆபிரகாம் எந்த மறுபேச்சும் சொல்ல. ஏறக்குறைய இந்த விஷயம் ஆபிரகாம்கிட்ட வரும்போது, இந்த விஷயம் சொல்றதை விட ஆபிரகாம் இதுக்கப்புறம் பிரயாணப்பட்டு ஹாரானூர் என்னும் இடத்துக்கு வருவார். ஹாரான் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வருவார். அந்த இடத்துக்கு ஆபிரகாம் ரீச் ஆகும்போது அவருக்கு வயசு 75 வயசு. வாலிபனா? நோவா காலத்துல வாலிபன் சொல்லலாம். ஆபிரகாம் ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு கணக்குப்படி பாத்தீங்கன்னா ஒரு 45 வயசு ஆள் மாதிரி. இன்னைக்கு நம்ம ஏஜுக்கு ஆல்மோஸ்ட் வயது என்ன ஆயிடுச்சு? தேவன் சொல்றாரு, நீ என்ன பண்ணு அப்படிங்கிறாரு. எந்த கொஸ்டினும் கேட்கல. அன்புக்குரிய சகோதர சகோதரி, கிளம்புறார். அவர் இருந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா ஊர் என்னும் பாபிலோன்ல இருக்கக்கூடிய ஊர் என்னும் கல்தேய பட்டணம். இங்க இருந்து கிளம்பி
நேரா கானானுக்கு வராரு. இந்த கானானுக்கு வர்ற வழியில தான் ஆரானூர், தமிழ்ல தாரானூர்னு இருக்கும் அப்போஸ்தலர்ல. அந்த இடத்துக்கு வரார். இங்க வரும்போது அவங்க அப்பா இறந்துருவாரு தேராது. அதுக்கப்புறம் என்ன ஆவாங்கன்னா கிளம்பி வருவார். எல்லாத்தையும் விட்டுட்டு வர மாட்டார். கூடவே ஒரு வாள் என்ன பண்ண ஒட்டிட்டு வரும். அந்த இவர் யாருன்னா அவருடைய சகோதரர் லோத். அப்புறம் லோத்துக்கும் அந்த மந்தை மேய்ப்பர்கள் பிரச்சனை எல்லாம் வரும். கிளியரா கானானுக்கு வரார். ஏறக்குறைய வந்து பாத்தீங்கன்னா அவர் டிராவல் பண்ண டைம் லைன் எடுத்துட்டீங்கன்னா ஏறக்குறைய ஒரு 400 கிலோமீட்டர் கிளியரா கிளம்பி என்ன பண்றாருன்னா வரார். இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நிறைய அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் தேவன் என்ன பண்றாருன்னா கொடுக்குறாரு. ஒன்னே ஒண்ணுதான் சொன்னார், நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ, உன்னை நான் என்ன பண்ணுவேன், வானசத்திரம் தான் வரும் கடைசியா, கவலைப்படுறீங்க, உன்னை நான் என்ன பண்ணுவேன், ஆசீர்வதிக்க, உன் சந்ததி என்ன ஆகும், பெருக பண்ணுவேன்னாரு. சொல்லி ஆல்மோஸ்ட் பல வருஷம் ஆயிடுச்சு. எந்த தேவன் போக சொன்னாரோ அவர் திருப்பி என்ன பண்ணவே இல்லை ஆபிரகாம்கிட்ட ரொம்ப வருஷம். அதாவது 25 இயர்ஸ்க்கு அப்புறம் அப்படிங்கிறது அவருடைய பிளஸிங்ஸ் உடைய ஃபைனல். பட் இருந்தாலும் அதுக்கப்புறம் ஒரு 10 வருஷம் பக்கம் கான்டாக்டே இல்ல. ரொம்ப வருஷங்கள் ஆகுது. போகசன் இடத்துக்கு போயாச்சு. எந்த பிளஸிங்கும் வரல. தனக்கு குழந்தை என்ன ஆகல, பிறக்கல. இந்த மாதிரி சூழ்நிலையில நம்ம இருந்தா என்ன பண்ணுவோம்? கிளம்பி போன்ட்டாரு. ஏதோ ஆந்திரால ஒரு அவுட் வில்லேஜுக்கு போயிட்டோம். அங்கதான் நம்ம போக சொல்லிட்டாரு. எத்தனை நாள் வெயிட் பண்ணுவோம் தேவனுக்காக? மனசாட்சியோடு சொல்லலாம். நீங்க சொல்றத தேவன் என்ன பண்ணுவாரு? அதிகபட்சம் உங்க சார்பா பொதுவா ஒரு பதில் சொல்றேன். அதிகபட்சம் ஒரு மாசம் என்ன பண்ணுவோம்? வெயிட் பண்ணுவோம். அதுக்குள்ள கொண்டு போன காசெல்லாம் என்ன ஆயிரும்? அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்னா, ஓகே தேவன் ஏதாவது வேற பிளான் வச்சிருக்காராமா, அவர் என்ன போக சொல்லிட்டாரு, நம்மளா ஒரு வியாக்கியானம் சொல்லிட்டு திரும்பி என்ன பண்ணிடுவோம், வந்துடும். ஏறக்குறைய 25 வருஷம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே சாதாரண விஷயமே கிடையாது. கோவிலா பாக்கிறத விட ரொம்ப சீரியஸா கவனிச்சு 25 வருஷம் வெயிட் பண்றாரு அந்த பிளஸிங்காக. பட் அதுக்கு இடையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு தருணத்துல எந்த தேவனுக்காக அல்லது எந்த தேவனுடைய வார்த்தைக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாரோ, இப்போ திடீர்னு ஒரு 3 புருஷர்கள் ஆபிரகாம பார்க்க என்ன பண்றாங்க, தூரத்துல அவர்கள் வர்றதை பார்த்தோன்னே ஆபிரகாமுக்குள்ள ஒரு மாபெரும் ஒரு இனம் புரியாத சந்தோஷம். ஓடுறாரு, அடிக்கிட்டு என்ன பண்றாரு, ஓடுறாரு. அவங்க போய் என்ன சொல்றாருன்னா, நீங்க உங்களுடைய கிருபை எனக்கு கிடைச்சதா இருந்தா என்னை விட்டு என்ன பண்ணாதீங்க, போகாதீங்க அப்படிங்கிறார். வாசிக்கலாம். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் முதல் 2 வசனம். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 மற்றும் 2. பின்பு கர்த்தர் மம்ரேயின் சமபூமியிலே அவனுக்கு தரிசனமானார். அவன் பகலின் உஷ்ண வேளையில் கூடார வாசலிலே உட்கார்ந்திருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ 3 புருஷர் அவனுக்கு எதிரே நின்றார்கள். அவர்களை கண்டவுடனே அவன் கூடார வாசலில் இருந்து அவர்களுக்கு எதிர்கொண்டு ஓடி தரை மட்டும் குனிந்து. எப்படி ஓடி பாருங்க, யோசிச்சு பாருங்க. ஒரு பாலைவனத்துல எந்த ஃபெசிலிட்டி இல்லாத இடத்துல டென்ட் போட்டு, ஆக்சுவலா ஊர் என்னும் கல்தேய பட்டணத்துல பெரிய பணக்காரர் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து ஒரு நாடோடி மாதிரி உட்காந்துருக்காரு. பல வருஷம் ஆயிடுச்சு. வயது முதிர்ந்தவர் வேற. திடீர்னு தேவனுடைய சார்பாக அங்க 3 புருஷர்கள் வரும்போது அப்படியே தடி போட்டு என்ன பண்றாருன்னா ஓடி போய் விழுகிறாரு. அவன் கால் அடியில விழுகிற மாதிரி விழுந்து ஒரே வார்த்தை தான் சொல்றாரு, வந்துட்டீங்களா, தயவு செஞ்சு என்னை விட்டு என்ன பண்ணாதீங்க, போகாதீங்க. வாசிக்கலாம் 3ஆம் வசனம். 3ஆம் வசனம். ஆண்டவரே, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் நீர் உமது அடியனை விட்டு கடந்து போக வேண்டாம். தயவு செஞ்சு போகாதீங்க. நீங்க என்ன பண்ணுங்க, இருங்க. வந்துட்டீங்க, எனக்கு ஏதாவது ஒரு நல்ல செய்தி என்ன பண்ணுங்க, சொல்லுங்க. மனசு என்ன ஆகுதுன்னா ஏங்குது. உடனே என்ன பண்றாருன்னா அவருடைய வீட்டுல இருக்கக்கூடிய நிறைய அவருக்கு வேலைக்காரர்லாம் இருக்கிறாங்க. ஒரு பெரிய ஒரு விருந்து என்ன பண்றாருன்னா இங்க செய்யறார். வந்த 3 புருஷர்களும் என்ன பண்றாங்கன்னா சாப்பிடுறாங்க. இப்ப தேவன் அவர்கள் மூலமா பேசுறாரு. என்ன பேசுறாருன்னா, எந்த நோக்கத்திற்காக ஆபிரகாம் விட்டு அந்த 3 புருஷர்கள் வந்தாங்களோ அந்த நோக்கத்தை அங்க என்ன பண்றாங்கன்னா ரிவீல் பண்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, ஆபிரகாம், நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன்னு சொன்னேன், உனக்கும் என்ன இல்ல, சந்ததியே இல்ல. நான் சொல்றேன், ஒரு ரைட் டைம் வரும். ஒரு உற்பவ காலத்துல உன் மனைவியாகிய சாரால் கர்ப்பம் என்ன பண்ணுவாங்க, வெளிப்படும். நீ ஒரு குமாரனை என்ன பண்ணுவ, பெறுவ அப்படின்னு சொன்னா ஆபிரகாம் எப்படி இருந்திருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பல வருஷம் ஏக்கம். வாசிக்கலாம். ஆதியாகமம் 18:10. 10ஆம் வசனம். அப்பொழுது அவர், உற்பவ கால திட்டத்தில் நிச்சயமாய் உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன். இப்பொழுது உன் மனைவியாகிய சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். சாராள் அவருக்கு பின்புறமாய்
கூடார வாசலில் இதை கேட்டுக் கொண்டிருந்தாள். சாராள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? இதே வேலை எப்ப பார்த்தால் கிச்சன்ல போய் கிச்சன் வேலையை செய்யறது இல்ல. ஹால்ல என்ன பேசிட்டு இருக்கா ஹஸ்பண்ட்? ஏதோ நம்மளை பத்தி ஏதாவது போகுதா? அங்கேயே ஆரம்பிச்சிருச்சு போல இருக்கு. ஏவாள்ல இருந்து வருது. பட் இருந்தாலும் வந்து சகோதரிகள் தப்பா நினைச்சுக்காங்க சும்மா. அங்க வந்து சாராளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கியூரியாசிட்டி வேற. ஏன்னா ஒரு ஸ்பெஷலான கெஸ்ட் வந்திருக்காங்க. பேசுறாங்க. என்ன பேசுறாங்கன்றத கொஞ்சம் சைடா கேட்காத மாதிரி என்ன பண்றாங்கன்னா காது வச்சு கேட்கறாங்க. இந்த விஷயம் எல்லாம் சாராள் கேட்கறாங்க. உன் மனைவிக்கு குழந்தை பிறக்க போகுதுப்பா அப்படின்னு அவங்களுக்கு சிரிப்பு உள்ளத்துல. அதாவது இது 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 வந்து பாத்தீங்கன்னா இது எப்படி சாத்தியம்? வாய்ப்பே இல்ல. அவங்க ஏதோ சும்மா சொல்ற மாதிரி இருக்குன்ற மாதிரி அவங்க உள்ளத்துல என்ன பண்றாங்கன்னா ஒரு எமோஷனலான ஒரு நகைப்பு தான் அது. வாசிக்கலாம். அதுல 12ஆம் வசனம். 12ஆம் வசனம். ஆகையால் ம். சாராள் தன் உள்ளத்திலே நகைத்து, ம், நான் கிழவியும் என் ஆண்டவன் முதிர்ந்த வயதுள்ளவருமான பின்பு ம். உனக்கு இன்பம் உண்டாயிருக்குமோ என்றாள். இப்ப சாராள் ஏன் வந்து உள்ளத்துல நகைக்கிறாங்கன்னா பாசிபிலிட்டியே கிடையாது. ஒரு ஸ்திரீக்கு பிள்ளை பிறக்கணும் அப்படின்னா சில சூழ்நிலைகள் இருக்கணும் சரீரத்துல. எந்த சூழ்நிலையும் அப்படி கிடையாது. எனக்கு என்ன ஆயிடுச்சு வயசு ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. அப்படி ஒரு சூழ்நிலையே என்னுடைய சரீரத்துல இல்லாத போது எப்படி எனக்கு குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லி உள்ளத்துல என்ன பண்றாங்கன்னா அவங்க நகைச்சிட்டு இருக்காங்க. இதுக்கு முந்தின சாப்டர்லயே ஆபிரகாம் சொல்லுவார், எனக்கு 100 வயசு, என் மனைவிக்கு 90 வயசு, எப்படி ஆண்டவரே எங்களுக்கு பிள்ளை பிறக்கும்? வாசிக்கலாம். ஆதியாகமம் 17:17 வாசிக்கலாம். ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ம், அப்பொழுது ஆபிரகாம் முகங்குப்புற விழுந்து நகைத்து, 100 வயதானவனுக்கு பிள்ளை பிறக்குமோ, 100 வயதான சாராள் பிள்ளை பெறுவாளோ என்று தன் இருதயத்திலே சொல்லிக் கொண்டு. ஆக்சுவலா ஆபிரகாமுக்கும் ஒரு மனசுல ஒரு ஃபீலிங், அவரும் சிரிக்கிறார். ஓகேங்களா? இந்த சிரிப்புன்றதை நம்ம எப்படி எடுத்துக்கணும்? ரொம்ப நெகட்டிவ் பெர்ஸ்பெக்டிவ்ல எடுத்துக்கணும். அவங்களுக்கு ஒரு இயலாமையின் மூலமா வருது. இதெல்லாம் பாசிபிலிட்டி என்ன கேட்டா இல்ல. எனக்கு 100 வயசு, என் மனைவிக்கு 90 வயசு, எப்படி எங்களுக்கு வந்து பிள்ளை பிறக்கும்? அப்படி ஒரு சூழ்நிலையே 2 பேருடைய சரீரத்திலயும் இல்ல அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ணும்போது என்ன சிரிப்பு ஆபிரகாமும் அங்க சாராளும் சிரிச்சிட்டு இருக்காங்களோ உள்ளத்துல, சிரிக்க சிரிக்கவே ஒரு வருஷத்துல இந்த குழந்தை தேவன் என்ன பண்றாருன்னா அந்த சரீரத்துல இருந்து என்ன பண்றாருன்னா எடுத்து அப்படி அவர்கள் கிடைச்ச அருமையான ஒரு பையன் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவர் பேரு தான் ஈசா. வாசிக்கலாம். ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 2 மற்றும் 3 வசனம். ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் வசனங்கள் 2 மற்றும் 3. ம், ஆபிரகாம் முதிர் வயதாய் இருக்கையில் சாராள் கர்ப்பவதியாகி தேவன் குறித்திருந்த காலத்திலே அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றாள். ம். அப்பொழுது ஆபிரகாம் தனக்கு சாராள் பெற்ற குமாரனுக்கு ஈசாக்கு என்று பெயரிட்டான். சோ அருமையான ஒரு குழந்தை 100 வயசுல பிறக்குது. ஆபிரகாம் என்னன்னு பேர் வைக்கிறாருன்னா தன் பிள்ளைக்கு ஈசாக்குன்னு என்ன பண்றாருன்னா பேர் வைக்கிறார். யோசிச்சு பாருங்க அன்புக்குரிய சகோதர சகோதரி. ஈசாக்குன்ற பேருக்கு என்ன அர்த்தம்? பேர்களுடைய அர்த்தங்கள்லாம் இனிமேல் நீங்க என்ன பண்ணணும்? ஸ்டடி பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நிறைய அதுல தேவனுடைய திட்டம் இருக்கு. ஒரு உதாரணம் மட்டும் சொல்றேன். இது அடிஷனல் இன்ஃபர்மேஷன் தான். நோவா இருக்காரு இல்லையா? நோவா இருந்தாரா இல்லையா? நான் ஆரம்பத்துல 7 மணிக்கு வந்தாரு. இப்போ நோவானா என்ன அர்த்தம் தெரியுங்களா? இளைப்பாறுதல் என்று அர்த்தம். நோவா வேலைக்குள்ள இளைப்பாறுதல் செய்வார்னு தேவனுக்கு பிறக்கும் போதே தெரியும். அதனாலதான் நோவாக்கு என்னன்னு பேர் வச்சார்? நோவான்னு பேர் வச்சார். கரெக்டுங்களா? ஆதாம்னு என்ன அர்த்தம்? ஆதாம மண்ணிலிருந்து எடுக்கிறார். ஆதாம்னா என்ன அர்த்தம்னா செந்நிற மண் என்று அர்த்தம். இந்த மாதிரி எல்லா பேருக்கும் ஒரு அர்த்தம் இருக்கு. ஓகேங்களா? சிவந்த மண், செந்நிற மண் எப்படி வேணா எடுத்துக்கலாம். இங்க கிளியரா பாக்கலாம். ஈசாக்குன்னா என்ன அர்த்தம்னா நகைப்புன்னு அர்த்தம், சிரிப்புன்னு அர்த்தம். எந்த ஒரு விஷயத்தை கேட்டு இவங்க உள்ளத்துல நகைச்சாங்களோ அந்த தேவன் அப்படியே என்னவா கன்வெர்ட் பண்றாருன்னா பிளஸிங்ஸா கொடுக்கிறார். சோ பிறந்த பிள்ளைக்கு என்னன்னு பேர் வைக்கிறாங்கன்னா நகைப்பு என்ற அர்த்தம் கொண்ட பேர். இந்த பேர் வந்து பாத்தீங்கன்னா காலங்கள் செல்லுது. யோசிச்சு பாருங்க. ஒரு பல வருஷமா குழந்தை இல்ல, ஒரு 30-40 வருஷமா குழந்தை இல்ல, திடீர்னு தேவன் நமக்கு ஒரு குழந்தை கொடுக்குறாரு. ஒரு தம்பதியினருக்கு எப்படி வளர்ப்பாங்க? சும்மா இமேஜின் பண்ணலாம். ஒருவேளை நம்ம லைஃப்ல நடந்திருக்கலாம், இல்ல இன்னொருத்தவங்க லைஃப்ல நடந்ததை நம்ம என்ன பண்ணிருக்கலாம், கேள்விப்பட்டிருக்கலாம். ஏதோ ஒண்ணு இல்லைன்னா பைபிள்ல கூட கேள்விப்பட்டிருக்கலாம். இப்போ ரொம்ப வருஷம் கலந்து ஒரு குழந்தை பிறக்குதுன்னா எப்படி நம்ம பார்ப்போம்? என்ன மரியாதை, என்ன ஒரு செல்லம்.
ஏதாவது அந்த குழந்தை அப்படி அப்படி தும்பல் போடுற மாதிரி இருந்தாலே 10 கர்ச்சீஃப் என்ன பண்ணுவோம்? ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது மாபெரும் பிளஸிங் இல்லைங்களா? ஏன்னா தேவன் கொடுக்குறாரு, 9 வருஷம் வச்சு தேவன் கொடுக்குறாரு அப்படின்னு அந்த பிள்ளையை நம்ம பராமரிக்கிற விதத்தை நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு சாதாரண ஒரு குடும்பத்துல கல்யாணமாயி ஒரு 1 வருஷம் 2 வருஷத்துல பிறந்த பிள்ளைக்கு இருக்கிற மாதிரி எல்லாம் இருக்காது. அதை விட 10 மடங்கு அந்த குடும்பத்துல அந்த பிள்ளைகள் என்ன பண்ணுவாங்கன்னா, அப்படி அப்படியே தேவனே கொடுத்த மாதிரி இருக்கும். இப்படி அருமையா என்ன பண்றாங்கன்னா, அந்த ஈசாக்கு என்னும் பிள்ளைய இந்த தம்பதியினர் என்ன பண்றாங்க, வயது சென்ற காலத்துல 100 வயசுக்கு மேல குழந்தை பிறக்குது, வளர்க்குறாங்க. அருமையா அந்த பிள்ளைய வளர்த்து கொண்டு வரும்போது பிள்ளைக்கு ஒரு ஸ்டேஜ் வருது, பால் மறந்து கொஞ்சம் பெரியவன் ஆகிற ஒரு ஸ்டேஜ் வருது, ஒரு 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 10 வயசுக்கு மேல அப்படின்னு வச்சுக்கோங்க. எந்த தேவன் உனக்கு ஒரு குமாரன் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் அதே மாதிரி பிள்ளையை கொடுத்தாரோ, அதே தேவன் மீண்டும் என்ன பண்றாரு, ஆபிரகாம மீட் பண்றாரு. மீட் பண்ணி என்ன கேட்டாரு தெரியுங்களா? ஆபிரகாம் நல்லா இருக்கியா அப்படின்னாரு. தேவனே, முன்ன இருந்ததை விட இப்ப எப்படி இருக்கேன்? இத புரியறதுக்காக நான் சொல்றேன், இப்படி வசனத்துல இல்ல. ரொம்ப அருமையா இருக்க தேவனே, ஒரு பிரச்சனையும் இல்ல தேவனே, மன நிறைவா என்ன பண்றேன், எனக்குன்னு நீங்க கொடுத்த பிள்ளைய உங்களுக்காக என்ன பண்ணிருக்கேன், வளர்த்துட்டு இருக்கேன். ஓ அப்படியா, எனக்காக தான் வளர்த்துட்டு இருக்கியா? ஆமா தேவனே, உங்க குழந்தை இல்ல அது, என்னுடைய சரீர முயற்சியில வரல, அது நீங்க கொடுத்த குழந்தை இல்ல. அப்படியே ஆபிரகாம் ரொம்ப சந்தோஷம், நல்லா இருக்கு குடும்பமா பார்க்கும்போது. நான் உனக்கு கொடுத்த குழந்தைய நீ எனக்கு திருப்பி என்ன பண்ணிரு, கொடுத்துருன்னு. எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. வாசிக்கலாம். ஆதியாகமம் 22 2ஆம் வசனம். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்துக் கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கும் பிடிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். பாருங்க அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, ரொம்ப உச்சகட்டமான சோதனை. ஆபிரகாமுடைய விசுவாச வாழ்க்கையில இதை விட பெரிய சோதனை எதுவும் கிடையாது. தேவன் அருமையா கொடுத்த பிளஸ்ஸிங் ஒரு புறம். இப்ப அந்த பிளஸ்ஸிங்க அருமையா அவங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்கும் போது சில வருஷங்கள் கடந்த உடனே தேவன் சொல்றார், உன் குமாரன் சாதாரணமா சொல்ல, தேவனே ஆபிரகாமை எமோஷனல் ஆக்குறாரு. எப்படி எமோஷன் ஆக்குறாருன்னா, உன் புத்திரன், உன் பையன், உன் ஏகசுதன், உனக்கு ஒரே பையன். ஏகசுதன் அர்த்தங்க, உனக்கு ஒரே பையன். அடுத்து உன் நேசகுமாரன், நீ ரொம்ப லவ் பண்ற பையன். ஆபிரகாம் அப்படியே மேல போயிருப்பாரு. ஆமா தேவனே, கரெக்ட் தான் சொல்ல சொல்ல அப்படியே ஃபீல் ஆயிருக்கும். அந்த குமாரனாகிய ஈசாக்க நீ இப்பொழுது அழைத்து கொண்டு நான் காண்பிக்கும் அந்த மோரியா தேசத்துல, நான் அந்த மலை மேல நான் குறிக்கும் இடத்துல எனக்காக நீ என்ன பண்ணு, தகன பலி செலுத்து. இந்த இன்ஃபர்மேஷன் ஆபிரகாம் கேட்டோன்னு ஆபிரகாமுடைய மைண்ட் எப்படி வந்திருக்கும்? ஆபிரகாமா இருந்து நீங்க சொல்லுங்க, நம்மளா இருந்து சொன்னீங்கன்னா தப்பா சொல்லிடுங்க. ஆபிரகாம் மைண்ட் என்ன இருக்கும்? ஆபிரகாம் மைண்ட் என்னவா இருக்குன்னா, தேவனே இவ்வளவு நாளா நீங்க சொன்னதுதான் நான் பண்ணேன், நீங்க என்ன சொன்னீங்களோ கீழ்படிஞ்சேன், அந்த ஊருக்கு கிளம்பி போனீங்க, நான் கிளம்பி வந்தேன், எனக்கு குழந்தை தர நீங்க அதே மாதிரி கொடுத்தீங்க, இப்ப நீங்க கொடுத்த குழந்தைய நீங்க கேக்குறீங்க, நான் என்ன பண்றேன், உங்களுக்கு திருப்பி கொடுக்குற உறுதியா இருந்தார் ஆபிரகாம். ஆனா பிரச்சனை என்னன்னா, வீட்டுல மனைவி இருக்கா, அவங்களும் ஆபிரகாம் மாதிரியே அந்த குழந்தை என்ன பண்ணிருப்பாங்க, மனைவி கிட்ட சொல்ல முடியுமா? பாருமா, நான் தேவன் என்கிட்ட பேசினாருமா, ஈசாக்கு என்ன பண்ணணும், பலி கொடுக்கணும், கொஞ்சம் பர்மிஷன் கொடு, நான் என்ன பண்றேன், போய் பையனை கொண்டுட்டு வரேன் அப்படின்னா எப்படி இருக்கும் வீட்டுல? ஒரே வார்த்தை தான் கேட்பாங்க, ஏதாவது பிரச்சனையா? ஏன்னா அவ்வளவு அருமையான குடும்பம்னு வரும்போது எல்லாம் அம்மா அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப பாசமா இருப்பாங்க. அப்ப கண்டிப்பா சாராள்கிட்ட சொல்றதுக்கு உண்டான வாய்ப்பெல்லாம் அங்க இல்ல. சொல்லியிருந்தா சாராள் என்ன மாதிரி முடிவு எடுத்திருப்பாங்கன்னு நமக்கு தெரியல. இந்த சாராள் கிட்ட என்ன சொல்றாருன்னா ஆபிரகாம், இத பாருங்க, நானும் பிள்ளையாண்டானும் போயிட்டு தேவனை என்ன பண்றோம், தொழுது கொண்டுட்டு என்ன பண்றோம் வரோம். சாராள் என்ன சொல்லியிருப்பாங்க, ஓகே போயிட்டு என்ன பண்ணுவோம். கூட உதவிக்கு என்ன பண்றாங்கன்னா வேலைக்காரர் என்ன பண்றாங்க, கூட்டிட்டு பிரயாணப்படுறாங்க. ஆக்சுவலா 3 நாள் பிரயாண தூரம், 3 நாள் பிரயாணப்படுறாங்க. அந்த மலை கிட்ட போனோன்னு 2 வேலைக்காரர் என்ன பண்றாங்கன்னா, நீங்க இங்கே என்ன பண்ணுங்க, வெயிட் பண்ணுங்க,
நானும் பிள்ளையாண்டானும் போய் என்ன பண்றோம்? தேவனை தொழுது கொண்டு சுவாசிக்கலாம். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். 5ஆம் வசனம். ம், அப்பொழுது ஆபிரகாம் தன் வேலைக்காரரை நோக்கி, ம், நீங்கள் கழுதையை நிறுத்தி இங்கே காத்திருங்கள், ம். நானும் பிள்ளையாண்டானும் அவ்விடம் மட்டும் போய் தொழுது கொண்டு உங்களிடத்துக்கு திரும்பி வருவோம் என்றான். பாருங்க அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்ப ஆபிரகாம் வேலைக்காரர்கிட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு. ஆக்சுவலா ஈசாக்கு எதுக்கு கூட்டு போறார்? பலி செலுத்த போறார். போய் மேல போய் பலி செலுத்திட்டா எத்தனை பேர் வருவாங்க? திரும்பி ஒருத்தர் தான் வருவாங்க. ஆனா இங்க ஈசாக்கு பலி செலுத்த போற ஆபிரகாம் வேலைக்காரர்கிட்ட என்ன ஸ்டேட்மெண்ட் சொல்றாருன்னா, நாங்க போய் தேவனை தொழுது கொண்டு திரும்பி என்ன பண்ணுவோம்? ஆ. இந்த ஸ்டேட்மெண்ட் சரியான ஸ்டேட்மெண்டா? நீங்க ஃபியூச்சர் தெரிஞ்சனால சொல்றீங்க, அந்த சூழ்நிலையை சொல்லுங்க. ஆக்சுவலா எங்க ஆபிரகாம் என்ன பண்ண மாதிரி இருக்குன்னா, ஒரு பெரிய பொய் என்ன பண்ணாரு. ஆக்சுவலா நல்லாவே தெரியும்ல ஆபிரகாமுக்கு, கண்டிப்பா தேவன் பலி செலுத்த சொல்றார். ஆபிரகாம் ஸ்ட்ராங்கா இருப்பார். நான் கண்டிப்பா என் பையன் என்ன பண்ண போறேன். இப்போ பலி செலுத்தியாச்சுன்னா திரும்பி நான் மட்டும் தானே வருவேன். ஆனா எங்க வேலைக்காரர்கிட்ட என்ன சொல்றாருன்னா, 2 பேரும் இது பொய் இல்ல, பொய் மாதிரி இருக்கு. ஆனா ஆபிரகாம் எக்ஸ்ட்ரீம் ஃபெய்த் வச்சிருக்காரு தேவன் மேல். ஆக்சுவலா இது ஆபிரகாம் பொய் சொல்ல, ஆபிரகாம் விசுவாசம் வைக்கிறார். கரெக்டுங்களா? சரி, இப்ப கேள்வி, விசுவாசம்னா என்ன? பேசிக் கொஸ்டின். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் என்ன பண்ணும்? இப்போ கொஞ்ச நேரத்துல விடுதலையாக்கும் பாருங்க. எபிரேயர் 11:1. சரி, சகோதரருக்கு உதவி செய்யறாங்க. எபிரேயர் 11 வாசிங்க. அதே கேள்விதான் திரும்ப நான் கேட்பேன். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாய் இருக்கிறது. சோ எபிரேயர் கிளியரா சொல்றார். எபிரேயர்ல தேவன் விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதி, காணப்படாதவைகளின் நிச்சயம். அகைன் சேம் கொஸ்டின், விசுவாசம் என்றால் என்ன? இதவே திருப்பி படிச்சுட்டு அதான் பிரதர் விசுவாசம் சொல்லக்கூடாது. படிச்சாச்சு, இதை எப்படி புரியுற மாதிரி நம்ம சொல்லுவோம் மத்தவங்களுக்கு. விசுவாசம்னா என்ன? பாருங்க, பல வருஷமா கிறிஸ்தவர்களா இருக்கிறோம். இந்த சத்தியம் தெரியாதக்கு முன்னாடி நமக்கும் அதே நிலைமை தான். நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, நம்ம எல்லாம் ஒரே குரூப் தான் இல்லையா? ஆனா விசுவாசம் என்னன்னு கேட்டா டக்குன்னு என்ன பண்ண முடியல, வசனம் சொல்றோம். பட் இது எப்படி பிராக்டிக்கலா புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்றதுன்னா கொஞ்சம் என்ன ஆகுதுன்னா, நமக்கு நம்பிக்கையா விசுவாசமா? அப்ப நம்பிக்கை தான் விசுவாசம்னா ஏன் விசுவாசம் நம்பிக்கைன்னு 2 பேரை சொல்லணும்? கொரிந்தியர்ல பவுல் எழுதுறார், இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு, இம்மூன்றும் பெரியது. சாரி, இது 3 இருக்கு, இதுல அன்பே. அப்ப நம்பிக்கையே விசுவாசம் ஒண்ணுன்னா ஏன் அந்த இடத்துல 2 வார்த்தையை பவுல் பயன்படுத்தணும்? கரெக்டுங்களா? அப்ப விசுவாசம்னா நல்லா கவனிங்க, நம்பப்படுகிறவைகளின் உறுதி. ஒரு விஷயத்த ஸ்ட்ராங்கா என்ன பண்றோம்? நம்பணும். காணப்படாதவைகளின் பார்க்கவே இல்ல, ஆனா உறுதியா நம்புறோம். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லட்டுங்களா? நாளைக்கு காலையில மழை வருமா காஞ்சிபுரத்துல? இப்ப இருக்கிற சூழ்நிலை பார்த்தா வந்துரும் போல இருக்கு. இருந்தாலும் நாளைக்கு காலையில மழை வருமா? வரும் அப்படின்னு வரும் அப்படின்னா வரும்னு சொல்லணும், இல்லைன்னா வராதுன்னு சொல்லணும். ராவோட நிறுத்திட்டீங்க, மீதி நம்ம போட்டுக்கணும். டவுட் வரலாம், வராம இருக்கலாம். ஏன்னா இன்னும் விடியலையே பிரதர், அதனால நம்மளால என்ன பண்ண முடியல, உறுதியா சொல்ல முடியல. இன்னொரு கேள்வி கேட்கிறேன், நாளை காலைல சூரியன் வருமா காஞ்சிபுரத்துல? மழை வரும்னு கேட்டா தெரியலன்றீங்க. பாருங்க, விடியவே இல்ல, ஆனா நாளை காலையில சூரியன் வருமான்னு கேட்டா இன்னைக்கு நைட்டே சொல்றோம், உறுதியா சொல்றோம், இன்னும் பார்க்கவே இல்ல, நாளைக்கு சூரியன் என்ன பண்ணும். இதுதான் விசுவாசம். இப்ப அந்த வசனத்தை பாருங்க, சூரியன் வர்ற விஷயத்தை இமேஜின் பண்ணிக்கங்க. விசுவாசம் ஆனது நம்பப்படுகிறவர்களின் உறுதி. நம்புறோம், நாளைக்கு கண்டிப்பா 6 மணிக்கு சூரியன் வரும், ஆனா நான் பார்க்கல. ஏன்னா காணப்படாதவைகளின் இன்னைக்கே நான் நம்புறேன், நாளைக்கு காலையில சூரியன் என்ன பண்ணும், வரும். இதுதான் ஆபிரகாம் வச்சார் ஃபெய்த். என்ன ஃபெய்த் வச்சாருன்னா, இதுக்கு முன்பாகவே தேவன் ஆபிரகாம்கிட்ட ஒரு வார்த்தை சொல்றார். அவருக்கு குழந்தையே இல்ல, முதல்ல தன்னுடைய வேலைக்காரியோட என்ன ஆகுறாருன்னா சேர்றார். சேரும்போது அடிமை பெண் ஆகாருக்கு இஸ்மவேல் ஒரு பையன் பிறக்கிறார்.
அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு ஈசாக்கு என்ன பண்றாரு? பிறக்கிறார். தேவன் ஒரு தருணத்துல ஆபிரகாமுக்கு ஒரு கிளாரிபிகேஷன் கொடுக்கிறார். அடிமை பெண்ணையும் அவன் மகனையும் என்ன பண்ண, நீ அனுப்பிச்சுட்டு ஈசாக்கு நிலத்தில் உன் சந்ததி என்ன பண்ணும்? விளங்கும். ஈசாக்கு நிலத்தில் உன் சந்ததி விளங்குன்னு சொன்ன தேவன் ஈசாக்கு இன்னும் வாலிப பருவத்துக்கே வரல. அவருக்கு இன்னும் சந்ததியே வராது. அடுத்து இந்த தருணத்துல என் பையனை பலி கொடுன்னு சொல்றாருன்னா, நான் பலி கொடுப்பேன். பலி கொடுத்த பிறகு அந்த பையனை தேவன் உயிர் தெழுப்பி எனக்கு என்ன பண்ணுவாருன்னா, இந்த நம்பிக்கையில தான் வேலைக்காரர்கிட்ட தெளிவா சொல்ற, எந்த எஸ்டேஷனும் கிடையாது. நாங்க போவோம், மனசுல சொல்லுவாரு, என் பையனை வெட்டுவேன், தேவன் ஒட்ட வச்சு கொடுப்பார், திருப்பி 2 பேர் வருவோம், போயிட்டு வரட்டுமா சொல்லிட்டு போறேன். வாசிக்கலாம். ஆதியாகமம் 21:12. ஆதியாகமம் 21:12. அப்பொழுது தேவன் ஆபிரகாமை நோக்கி, அந்த பிள்ளையையும் உன் அடிமை பெண்ணையும் குறித்து சொல்லப்பட்டது உனக்கு துக்கமாய் இருக்க வேண்டாம். ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும். ஆதலால் சாராள் உனக்கு சொல்லும் எல்லாவற்றையும் கேள். கிளியரா சொல்லிட்டாரு. ஈசாக்கு நிலத்தில் உன் சந்ததி என்ன பண்ணும்? அப்ப ஈசாக்குக்கு அப்புறம் உனக்கு ஒரு பேரன் வருவான். அந்த பேரன் ஈசாக்கு மூலமா தான் என்ன பண்ணுவான்? இப்படி தேவன் ஸ்ட்ராங்கா சொல்லி இருக்கும் போது ஈசாக்கு இன்னும் ஒரு அடுத்த ஸ்டேஜுக்கே வரல, திருமண வயசுக்கே வரல. அதுக்கு முன்பாகவே ஏறக்குறைய ஒரு 10 வயசுல வச்சுங்களேன், 10-12 வயசுல கொண்டு வந்து பலி செலுத்துன்னு சொல்றாருன்னா, இங்க என்ன விசுவாசம்னா, கண்டிப்பா தேவன் என்ன பண்ணுவாரு? ஈசாக்க உயிர் தெழுப்புவார். இது அருமையா தேவன் எபிரேயர்ல பேசுறாரு. இது வந்து நம்ம கான்செப்டா கதையா சொல்ல, இது வசனம். தேவன் என்ன பண்ணியிருக்காரு? சொல்லியிருக்காரு. எபிரேயர் 11:17 மற்றும் 18. எபிரெயர் 11:17 மற்றும் 18. மேலும் விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சேவிக்கப்பட்ட போது ஈசாக்கை பலியாக ஒப்புக் கொடுத்தான். தமிழ்ல எப்படி இருக்கு தெரியுங்களா? ஆக்சுவலா அவரு ஒப்பு கொடுத்தாருன்னா வெட்டல, நமக்கு நல்லா தெரியும். ஆனா தமிழ்ல வந்து மொழிபெயர்ப்பு பண்ணும்போது எப்படிதான் சொல்றாங்கன்னா, சோதிக்கப்பட்ட போது ஈசாக்கு என்ன பண்ணாங்க? ஆக்சுவலா அவர் வந்து பலி செலுத்த முயற்சி பண்ணாருன்னா இங்கிலீஷ்ல கிளியரா இருக்கும். பட் தமிழ்ல எப்படி இருக்குன்னா, ஈசாக்கை பலியாக என்ன பண்ணாங்க? ஆல்மோஸ்ட்ங்க ஒரு செகண்ட் இல்லைன்னா கழுத்துல கத்தி என்ன இருக்கும்? வெட்டிருக்கும். அது வெட்டினதுக்கு சம்பந்தம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு தமிழ். அடுத்து 18. ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று அதனோடு சொல்லப்பட்டிருந்தது. ஆல்ரெடி தேவன் சொல்லிட்டார், ஈசாக்கின் மூலமா தான் என்ன பண்ண சந்ததி வரும்னு சொல்லிட்டார். இப்படிப்பட்ட வாக்கு தத்தங்களை பெற்றவன் மரித்தோரிலிருந்து எழுப்ப தேவன் வல்லவராய் இருக்கிறார் எண்ணி. கிளியர் அன்புக்குரிய சகோதர சொல்லி. இப்ப ஆபிரகாம் கிட்ட எக்ஸ்ட்ரீம் விசுவாசம். என்ன விசுவாசம்னா, இப்படிப்பட்ட வாக்கு தத்தங்களை பெற்ற அந்த ஈசாக்க ஒருவேளை நான் பலி செலுத்தினா கூட தேவன் மரித்தோர்ல இருந்து ஈசாக்க என்ன பண்ணுவாரு? யோசிச்சு பாருங்க அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம எல்லாம் கிறிஸ்தவர்கள் தான். எந்த அளவுக்கு கடவுள் மேல நமக்கு ஒரு அன்பு இருக்கு. இதே சோதனை இன்னைக்கு நம்ம வீட்டு வாசலுக்கு வருது. உதாரணம், தேவன் ஒருபோதும் வந்து நரபலி எல்லாம் கேட்க மாட்டார். ஓகேங்க, எக்ஸாம்பிளுக்கு அது அவர் மனசுல தோன்ற, அவரு விரும்புறதே இல்லை. குழந்தை எனக்காக பலி கொடு அப்படிங்கிறாரு. நீ உண்மையா நேசிக்கிறியா? பலி கொடு அப்படிங்கிற நம்ம ரியாக்ஷன் என்னவா இருக்கும்? அப்பதே அவனை சொல்ல பாத்தீங்களா, நான் பார்ட் டைம் கிறிஸ்தவ ஆண்டவரே, இப்பதான் என்ன பண்ணிருக்கிறேன், பைபிள்லாம் படிச்சு பார்த்துட்டு இருக்கேன். எங்க தாத்தா பேர்லாம் எடுத்து பாருங்களேன், அதெல்லாம் ஜோசப் டேவிட்ல இருக்காது. எங்க தாத்தா பேர்லாம் வேற இது. ஆனா இப்பதான் என்ன இருக்கும், அதாவது என்னன்னா நம்மளால சட்டம் இதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. தேவனே நேர்ல வந்து சொன்னாலும் சரி, இன்னொருத்தர தான் கை காமிப்பா. அவரு தான் ரொம்ப சீலா இருக்காரு. நீங்க அவரு என்ன பண்ண, இது வந்து ஒரு புறம். இந்த கீழே கிடத்தி வச்சிருக்கக்கூடிய பையனை கொஞ்சம் யோசிப்பாரு. ஒரு புறம் தேவனுக்கு உண்மையா விசுவாசமா இருக்கிற அப்பா, ஒரு புறம் அப்பாவுக்கு உண்மையா கீழ்ப்படியக்கூடிய ஒரு பையன். சரி, இதெல்லாம் நடக்குது. கட்ட மேல படுத்து வச்சுட்டார், கட்டிட்டாரு கயிறுல. ஈசாக்கு ஏதாவது ரியாக்ட் பண்ணாரு? ஏன்? விசுவாசமா? என்ன விசுவாசம்? என்ன எங்க அப்பா கொல்ற மாதிரி கொல்லுவாரு, நான் என்ன ஆயிருவேன்? அப்பாவுக்கு கீழ்ப்படுகிற பையன். அப்போ ஈசாக்கு கிட்ட இந்த அறிவு எப்படி வந்துச்சு?
எங்க அப்பா எது செஞ்சாலும் கரெக்டா இருக்கும், எங்க அப்பாவுக்கு நான் கீழ்ப்படிவேன் அப்படிங்கிற அறிவு ஈசாக்கு எப்படி வந்துச்சுன்னா, ஒரு குழந்தை பிறக்குது இல்லைங்களா, ஈசாக்குன்ற குழந்தை பிறந்ததிலிருந்தே ஆபிரகாமும் சாராலும் ஒவ்வொரு நாளும் சாப்பாடு ஊட்டியிருப்பாங்கல்ல குழந்தைக்கு. சாப்பாடு ஊட்டும் போது தேவனை பற்ற அறிவையும் சேர்த்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா, நீ சாதாரண குழந்தை இல்ல, நீ கடவுளுடைய பையன், நீ எல்லாம் எங்களுடைய சந்ததியே கிடையாது, தேவன் எங்க மூலமா கொடுத்த ஒரு ஆச்சரியமான குழந்தை, தேவன் ஒருத்தர் இருக்கார், அவர்தான் நம்மளை இப்படி ஆசீர்வதிச்சிருக்கிறார். இதெல்லாம் அந்த குழந்தைக்கு புரியுதோ புரியலையோ கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா சொல்லியிருக்கோம். கண்டிப்பா எப்படி ஆபிரகாம் விசுவாசத்துல இருக்கிறாரோ அந்த விசுவாசத்துல ஒரு துளியாவது ஈசாக்குக்குள்ள என்ன இருக்கும், இருந்திருக்கும். So, இதுக்கப்புறம் கிளம்பி போறாங்கல்ல, 3 நாள் பிரயாண தூரம் பலி செலுத்துறதுக்கு முன்னாடி வீட்டுல இருந்து 3 நாள் டிராவலிங்லயும் ஆபிரகாம் நிறைய விஷயம் பேசியிருப்பார் தன்னுடைய குமாரன் கிட்ட. தேவனை பற்றிய அறிவு, தேவன் ஒரு விஷயம் சொன்னாருன்னா எப்படி கீழ்ப்படியணும், தேவன் எதை விரும்புவார் எதை விரும்ப மாட்டார், ஒரு எமோஷனலான ஒரு கான்வர்சேஷன் அப்பாவுக்கும் பையனுக்கும் போயிட்டு வந்திருக்கும். இது எதுவுமே தெரியாம சாரால் வீட்டுல என்ன பண்ணுவாங்க, வெயிட் பண்ணிட்டு 3 நாள் கழிச்சு வந்துருவாங்க அப்படின்னு. இந்த ரைட் டைம் வருது, பிள்ளைய போய் அங்க கடத்தியாச்சு. ஆபிரகாம் சக்தி என்ன பண்றாரு, எடுத்து வாங்குறாரு. இந்த சூழ்நிலையை இன்னைக்கு நம்ம லைஃப்ல வச்சுப்பாரு. இதே போல நம்ம பையனை கொண்டு போய் நம்ம ரொம்ப ஃபெய்த்ல இருக்கோம்னு நினைச்சிட்டு நம்ம பையனை அப்படி கடத்தணும்னா என்ன ஆகும்? இப்படி இப்படி ஒரு 2 செகண்டுக்குள்ள நாம படுத்துட்டு இருப்போம், கத்தி யார் கையில இருக்கும். அப்ப நான் அதே தேவனுக்கு தான் போய் உன்னைய பலி செலுத்துற, முந்தா நேத்து என் கனவுல வந்தாரு பாம்பா பையன். ஏன் ஏன்னு கேட்டீங்கன்னா அவ்வளவுதான் இன்னைக்கு இருக்கிற நிலைமை. ஆனா நீங்க ஈசாக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், அப்பா என்ன ஒரு பேச்சு கேட்கல, அமைதியா கீழ்ப்படுகிறார், கட்டுறாரு. எப்படி இருக்கும் மனசு? இனிமேல உயிரோடு இருக்க மாட்டேன் ஃபீலிங் வந்திருக்கும், ஆனாலும் எங்க அப்பா எது செஞ்சாலும் கரெக்டா இருக்கும், கீழ்ப்படுறார். கழுத்து கத்திக்கிட்ட வருது, ஆபிரகாமுடைய விசுவாசம் அங்க அப்படியே வருது. இந்த பக்கம் ஒரு தராசை வச்சுக்கோங்க ஆபிரகாம், இந்த பக்கம் ஒரு தராசுல யார வச்சுக்கோங்க. இப்ப இந்த 2 பேர்ல யாரு உயர்ந்த மனிதனா இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா தேவனுடைய திட்டத்துல ஆபிரகாம். எந்த ஒரு கீழ்ப்படிதலை தேவன் ஆதாம் கிட்ட எதிர்பார்த்தாரோ, அந்த விளக்கப்பட்ட விருட்சத்தின் கனியை புசிக்காதப்பா, அது வேணாம் அப்படின்னு சொன்னார். அவர் மனைவி சாப்பிட்டாங்க, இவரும் சாப்பிட்டார். பாவமே இல்லாம படைக்கப்பட்ட ஆதாம் தப்பு பண்ணார். பாவ சந்ததியில பிறந்த அதே சந்ததியில வந்த ஆபிரகாம் 100% தேவன் மீது விசுவாசம் வைக்கிறார். எந்த டெஸ்ட்ல ஆதாம் ஃபெயில் ஆனாரோ அதே டெஸ்ட்ல இங்க ஆபிரகாம் என்ன பண்றாரு, இப்போ தேவன் டிசைட் பண்றார், தெய்வ பக்தி உள்ள சந்ததி பெறணும்னு தேவனுடைய திட்டம். அது ஆதாமுக்குள்ள இருந்துதான் வரணும், கரெக்ட். ஆதாமுக்குள்ள இப்ப எந்த சந்ததிக்குள்ள இருந்து நான் எடுப்பேன் அப்படின்னா தேவன் டிக்ளேர் பண்றாரு, அது ஆபிரகாமுடைய சந்ததி தான். இது சாதாரண விசுவாசம் கிடையாது அன்புக்குரிய. இன்ன வரைக்கும் நீங்க ஆபிரகாம் பத்தி எடுத்து பாருங்க, விசுவாசம்னா ஆபிரகாம், தேவனுடைய சிநேகிதன்னா ஆபிரகாம். ஏன் இந்த மாதிரி ஒரு ஃபெய்த்த இது வரைக்கும் இந்த உலகத்துல யாரும் என்ன பண்ணதில்ல, காமிச்சது. இப்ப பிள்ளையாண்டாலுமே கைய போடாதேன்னு தேவன் தடுக்கிறாரு. தடுத்துட்டு போதும் ஆபிரகாம், நான் வச்ச டெஸ்ட்ல நீ என்ன பண்ணிட்ட, பாஸ் பண்ணிட்ட, பையனெல்லாம் வெட்டாத, இதோ புதர்ல ஒரு ஆட்டுக்கடா இருக்கு, நீ என்ன பண்ணு, பிடிச்சு பலி செலுத்து, சந்தோஷமா என்ன பண்ணு வீட்டுக்கு போ. பட் போறதுக்கு முன்னாடி நான் உன்னை என்ன பண்றேன், ஆசீர்வதிக்கிறேன். கிளியரா தேவன் சொல்றார். வாசிக்கலாம். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 16 மற்றும் 17. ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் வசனங்கள் 16 மற்றும் 17. நீ உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் அவனை ஒப்புக்கொடுத்து இந்த காரியத்தை செய்தபடியால் நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும் உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்றும். இப்ப கிளியரா 2 ஆசீர்வாதம் கொடுக்கிறாரு. அதுக்கு முன்னாடி நம்ம யோசிச்சுக்கலாம், ஜனவரி 1 வாக்குத்தத்தம் வாங்குவோம்ல, எப்படி இருந்தா பொருந்துன்றத நீங்க யோசிங்க.
நம்ம மாட்டுக்கு நம்ம லைஃப வாழ்ந்துட்டு 6 நாள் ஆபீஸ் போயிட்டு 7வது நாள் காலையில ஒரு ஆராதனை அட்டன் பண்ணிட்டு மதியானம் போய் மட்டன் சாப்பிட்டு தூங்கிட்டு கரெக்டா ஜனவரி 1 போய் கியூல நின்னு தேவனுடைய கிருபை தான். அது கூட அது அது இருந்தாலும் கொஞ்சம் மனசாட்சியோட யோசிச்சு பார்த்தோம்னா, நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து அப்படிங்கிற ஒரு வார்த்தைய ஒரு மனுஷன் தேவன் கிட்ட இருந்து பெறறதுக்கு எவ்வளவு ரிஸ்க் என்ன பண்ணிருக்காரு. அப்ப நம்மள நம்ம ரொம்ப குறைவா எடை போட வேணாம். பட் இருந்தாலும் ஒரு சின்ன ஒரு சிந்தனைக்காக தான். இந்த மாதிரி பிளஸ்ஸிங்ஸ் எல்லாம் தேவன்கிட்ட இருந்து நம்ம வாங்கணும்னா அட்லீஸ்ட் கொஞ்சமாவது நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில தேவனுக்காக அவருடைய திட்டத்திற்காக நம்ம என்ன பண்ணணும்? சாக்ரிஃபைஸ். ஐயோ சாக்ரிஃபைஸ் பண்ண வேணாம். பாருங்க, இப்போ ஒரு நேரத்தை சாக்ரிஃபைஸ் பண்ற கடவுளுக்காக. இந்த மாதிரி தேவனுக்காக ஏதோ ஒண்ணு நம்மள என்ன பண்ணணும்னா தியாகம் பண்ற மைண்ட் வரணும். கிளியரா சொல்றாரு, உன் புத்திரன் என்றும் அதே வார்த்தை ரிப்பீட் பண்றாரு, உன் ஏகசுதன் என்றும் பாராமல் அவனை ஒப்பு கொடுத்து இந்த காரியத்தை நீ ஆல்மோஸ்ட் வெட்டிட்ட ஆபிரகாம். நான் தடுக்கலைன்னா நீ என்ன பண்ணிருப்ப? வெட்டியிருப்ப. கிளியரா அங்க தேவதூதன் சொல்லுவாரு, பிள்ளை ஆனால் மேல் உன் கையை என்ன பண்ணாத போடும் போதும் அப்படின்னு ஒப்பு கொடுத்தபடியினால் நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து 2 வார்த்தை பயன்படுத்துறார். உன் சந்ததியை வானத்து நட்சத்திரத்தை போலவும் அதே உன் சந்ததியை கடற்கரை மணலை போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன். உன் சந்ததியார் தங்களுடைய சத்துக்களின் வாசலை என்ன பண்ணுவாங்க? அப்ப 2 பிளஸிங் கொடுக்கிறார். ஒண்ணு வானத்து நட்சத்திரம், இன்னொன்னு கடற்கரை மணல். இந்த 2 பிளஸிங்குமே யாருக்குள்ள இருந்துதான் வருதுன்னா ஆபிரகாமுக்குள்ள இருந்துதான் வருது. ஈசாக்கு தான், பட் ஆபிரகாமுக்குள்ள இருந்து என்ன ஆகுதுன்னா வருது. இதை ஏன் தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்தாருன்னா ஒரே வார்த்தை, ஆபிரகாமுடைய கீழ்ப்படிதல். வாசிக்கலாம். ஆதியாகமம் 22:18. 18ஆம் வசனம். நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றும் என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். பாருங்க, கிளியரா சொல்றார், நீ என் சொல்லுக்கு என்ன பண்ணிருக்கபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும். அப்படின்னா எல்லா ஜாதிகளும் ஒரு பீரியட்ல ஆசீர்வதிக்கப்பட போறாங்க. எல்லாம் ஆசீர்வதிக்கப்படணும்னா அதுக்கு முன்னாடி ஒரு ஆசீர்வாதம் சொல்றாரு, உன் சந்ததிக்குள் வானத்து நட்சத்திரம் வரணும், கடற்கரை மணலும். இதை ஏன் தேவன் ஆபிரகாம் பர்டிகுலரா கொடுக்கிறாருன்னா ஆபிரகாமுடைய தியாகம். அப்போ பாடம் எங்க ஆரம்பிச்சோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு தெய்வ பக்தி உள்ள சந்ததி 2ஆம் உலகத்திலேயாவது வருமா அப்படிங்கிற ஒரு கேள்வி போட்டு ஆரம்பிச்சோம். இப்ப தேவன் சொல்லிட்டாரு, தெய்வ பக்தி உள்ள சந்ததி 2ஆம் உலகத்துல என்ன ஆக போகுது? வரப்போகுது. பட் அந்த சந்ததி ஆபிரகாமுக்குள்ள இருந்துதான் என்ன ஆக போகுது? which means ஈசாக்கு தான். அந்த சந்ததி ஆபிரகாம் மற்றும் ஈசாக்கின் மூலமாக தான் என்ன ஆக போகுது? வரப்போகுதுன்னு கிளியர் பண்ணிட்டார். பட் அந்த சந்ததி யார்? அந்த சந்ததி எப்போ வரப்போறாங்க? அந்த சந்ததி வந்துட்டாங்களா? வந்துட்டு இருக்காங்களா? இனிமேல் தான் வரப்போறாங்களான்றது தேவன் என்ன பண்ணல சொல்லு. எப்ப சொல்ல போறார்? இப்பவே என்ன பண்ணுங்க, எனக்கு ட்ரெயினுக்கு நேரமான காரணத்தினால். சோ என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இருக்கு இதே மாதிரி ஒரு 1 மணி நேரம் நம்ம பார்க்கணும். ஏன்னா ஒரு பெரிய சப்ஜெக்ட ரொம்ப அப்படியே நம்ம போட்டு கிரஷ் பண்ணி கொடுக்க முடியாது. சோ இதே 2ஆம் உலகம் பாகம் 2 எங்க நம்ம இப்ப ஸ்டாப் பண்ணிருக்கோமா, இந்த ஆபிரகாம்ல இருந்து அடுத்து வருவோம். 2000 வருஷம் சரித்திரத்துக்கு வருவோம், தொடர்ந்து வருவோம் 4000 வருஷம். சோ இந்த 2ஆம் உலகத்துல தெய்வ பக்தி உள்ள சந்ததி ஆபிரகாம் மூலமா தான் வரும்ட்டாரு. பட் ஆபிரகாம் மூலமா வரக்கூடிய சந்ததி யார்? அவங்க ஆல்ரெடி வந்துட்டாங்களா? கடற்கரை மணல்னா என்ன? வானத்து நட்சத்திரம்னா என்ன? இதன் மூலமா பூமி எப்படி ஆசீர்வதிக்கப்பட போகுதுங்கிறத நம்ம எப்பதான் பார்க்க போறோம்? இப்ப இல்ல, அடுத்த வாரம் பார்க்க போறோம். கரெக்டுங்களா? இப்போ 1 வாரம் நமக்கு என்ன வேலை? 1 வாரம் என்ன தூக்கம் இருக்காது. இதையே என்ன பண்ணுவோம்? பாடத்தை நம்ம ரீகால் பண்ணிக்கலாம். நமக்கு டைம் இருக்கு, ஒரு 5 மினிட்ஸ். எங்க ஆரம்பிச்சோம்னா, 1ஆம் உலகத்தை தேவன் அழிச்சிட்டார். என்ன நோக்கம்னா, தெய்வ பக்தி உள்ள சந்ததிக்கு பதிலா ராட்சத சந்ததி வந்துருச்சு. அப்ப 2ஆம் உலகத்திலேயாவது தெய்வ பக்தி உள்ள சந்ததி வந்துச்சான்னு 8 பேரோட பார்க்க ஆரம்பிச்சோம். நோவா காலத்துல அந்த 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 8 பேர்ல விசேஷமா 3 பசங்க நோவாவுக்கு. அந்த 3 பேர்ல தான் பூமி எங்கும் ஜனங்கள் இருக்காங்க. சேம், காம், யாஃபேத்து. சேம்ன்றவங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய ஏசியா, மிடில் ஈஸ்ட் பகுதி. யாஃபேத்ன்றவங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய யூரோப்பியன்ஸ்.
ஃபார்ம் பண்றவங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆப்பிரிக்கன்ஸ். இவங்க மூலமா தான் இந்த சந்ததிகள் பெருகி இன்னைக்கு உலகமெங்கும் பரவி இருக்கிறாங்க. இந்த சந்ததியிலிருந்து தேவன் விரும்பின சந்ததி வந்துச்சாங்கிறது அப்படியே போனோம். நோவாக்கு அப்புறம் டைரக்டா தேவனுடைய திட்டம் ஆபிரகாம்கிட்ட வருது. ஆபிரகாம் பல பரீட்சைகளை கடந்து ஃபைனல் டெஸ்ட்ல ஜெயிக்கிறார். ஜெயிச்ச ஆபிரகாம்கிட்ட தேவன் சொல்றார், உன்னைதான்ப்பா ஆசீர்வதிப்பேன். நீ தான்ப்பா மனுஷன். ஆக்சுவலா நான் என்ன நோக்கத்துக்காக மனுஷனை படைச்சனோ அந்த நோக்கத்தை நீ என்ன பண்ற? பாவமா இருக்கிற உலகத்துல உண்மையா கீழ்ப்படிஞ்சார். அன்னைக்கு தேவன் ஆபிரகாம்கிட்ட சொல்றார், உன் சந்ததி வானத்து நட்சத்திரத்தை போலவும் கடற்கரை மணலை போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன். உன் சந்ததிக்குள்ளதான் பூமி என்ன ஆக போகுது, ஆசீர்வதிக்க போகுதுன்னு பிராமிஸ் கொடுத்துட்டார். நம்ம இன்னும் எதை பார்க்கலன்னா, இந்த தெய்வ பக்தியுள்ள சந்ததினா ஃபுல்லா என்ன, அந்த சந்ததியில வானத்து நட்சத்திரம்னு ஒரு குரூப் இருக்கிறாங்க, அவங்க யாரு? அந்த சந்ததியில கடற்கரை மணல் ஒரு குரூப் இருக்கிறாங்க, அவங்க யாரு? இதை வச்சு தேவன் உலகத்தை ஆசீர்வதிக்க போறாரு அப்படின்னா என்ன அப்படிங்கறத ஒண்ணு என்ன பண்ணல பார்க்கல. சோ அடுத்த வாரம் இந்த பாடத்துறை தொடர்ச்சி நம்ம என்ன பண்ண போறோம்னா கண்டுபிடிக்க போறோம். சோ அது வரைக்கும் தேவனுடைய கிருபையும் அவருடைய சத்தியமும் தொடர்ந்து நம்மளோடு கூட இருந்து அவருடைய கிருபைக்குள்ளாக தொடர்ந்து நம்மளை வழிநடத்துவாராக. பொறுமையோடு கேட்டவங்க அனைவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த பாடத்துல ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா ப்ரேயர் பண்ணி முடிச்சோன்னா நீங்க என்ன பண்ணலாம்னா தனிப்பட்ட முறையில கேட்கலாம் அப்படிங்கிறது கூட தாழ்மையா உங்கள்கிட்ட தெரிவிச்சு கொள்கிறோம். ஆமென்.